أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரிகளே, ரமதான் சில நினைவூட்டல்கள் என்கின்ற இந்த தலைப்பிலே சில விடயங்களை இந்த இடத்திலே உங்களுக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஃபதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். ஞாபகப்படுத்துங்கள், ஞாபகப்படுத்துவது முஃமின்களுக்கு பயனளிக்கும் என்கின்ற அடிப்படையில் நாம் ஏற்கனவே ரமதான் தொடர்பாக நிறைய கேட்டிருப்போம், நிறைய படித்திருப்போம், நிறைய வாசித்திருப்போம், நிறைய புரிந்திருப்போம். அவைகளில் நாங்கள் மறந்து போனவைகளை ஞாபகப்படுத்துகின்ற முகமாகவும் எமது உணர்வுகளிலே இருக்கக்கூடிய சோர்வுகளை ஆர்வமூட்டுகின்ற விதமாகவும் வரக்கூடிய அல் குர்ஆன் சுன்னாவுடைய செய்திகளையும் சலஃபுகளுடைய செய்திகளையும் இந்த இடத்திலே உங்களுக்கு மத்தியிலே சுருக்கமாக எனக்கும் உங்களுக்கும் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, ரமதான் என்ற அந்த மாதம் எம்மை அணுகுகிற நேரத்திலே இயல்பிலேயே நாம் வளர்க்கப்பட்ட அந்த ஃபித்ரா, நாம் இந்த உலகத்திலே முமீன்களாக முஸ்லிம்களாக பிறந்து உருவாக்கப்பட்ட அந்த இஸ்லாமிய சூழல் எமது உள்ளத்திலே ரமதான் மாதம் வருகிற நேரத்தில் ஒரு வணக்க வழிபாடுகளுக்கான ஒரு இயற்கையான ஒரு ஆர்வத்தை என்ன செய்துவிடும், பெற்றுக்கொண்டு விடும். நாம் வாழ்ந்த சூழல், நாம் வளர்க்கப்பட்ட சூழல், நாம் உருவாகிய சூழல் மார்க்க சூழலாக இருந்தால், அது சாதாரணமான ஒரு மார்க்க சூழலாக இருந்தாலும் கூட ரமதான் என்று வருகிற நேரத்தில் மார்க்கத்தை கடைபிடிக்க வேண்டும். இது போன்ற விஷயங்களை என்ன செய்ய வேண்டும், அதாவது நமக்கு மத்தியில் உருவாக்கி கொள்ள வேண்டும். வணக்க வழிபாடுகளிலே உறுதியாக இருந்து கொள்ள வேண்டும். பாவங்களை விட வேண்டும். இரவிலே நின்று வணங்க வேண்டும். குர்ஆன் ஓத வேண்டும் போன்ற சிந்தனைகள் எல்லாம் எமது உள்ளத்திலே தானாகவே துளிர்விட ஆரம்பிக்கும். ஆனால் இப்படி துளிர்விடக்கூடிய இந்த எண்ணங்களும் சிந்தனைகளும் எம்மிடத்திலே ஒரு ஃபித்ரா அடிப்படையில், அதாவது நாம் வளர்க்கக்கூடிய நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலை அடிப்படையில் உருவானவைகள். இதுக்கு பின்னால் ஃபித்ரா என்பது பலமாக இருந்தாலும் கூட, இயல்பாக உருவாகக்கூடிய அந்த எண்ணம் பலமாக இருந்தாலும் அவைகளை நாம் மார்க்க அடிப்படைகளின் ஊடாக, குர்ஆன் ஹதீஸ்களின் ஊடாக, விளக்கங்களின் ஊடாக உறுதிப்படுத்தாது விட்டால் அந்த உறுதி என்ன செஞ்சிரும்னு சொன்னால் ஆட ஆரம்பிச்சிடும். அது நிலையாக என்ன செய்யாது, நிற்காது. காரணம், நாம் அதனுடைய பலகீனங்களை புரிந்து கொள்ளாமல் இருந்தால், அதனுடைய பலங்களை நாங்கள் தெரிந்து கொள்ளாமல் இருந்தால் அந்த உறுதி என்ன செய்துவிடும், மாற ஆரம்பித்து விடும். அதனால் இந்த ரமலான் தொடர்பான சில உள்ளம் சார்ந்த போராட்டங்களோடு சார்ந்த ஒரு சில விஷயங்களை நினைவூட்டலாக செய்யலாம் என்று என்ன செய்கிறேன், நினைக்கிறேன். அதில் மிக முதலாவதும் மிக பிரதானமான ஒரு அம்சம் என்ன அப்படி என்று சொன்னால், மனிதன் இந்த ரமதானுக்குள்ளே நுழைகிற நேரத்திலே அவனது உள்ளத்திலே உறுதி ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் முக்கியமான சில அடிப்படைகளில் ஒன்று, மிக பிரதானமான அடிப்படைகளில் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், எல்லா அமல்களுக்கும் இது பொருந்துமாக இருந்தாலும் கூட இந்த ரமதான் என்பது ஒரு மனிதர்கள் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளிலேயே ஒரு மாத காலம் என்ற ஒரு இபாதத் இருக்குமா இருந்தால் அது என்ன, ரமதான் தான். தொழுகையோ நோன்போ ஜக்காத்தோ ஹஜ்ஜோ இவைகளை எடுத்துக்கொண்டால் டெய்லி நம்ம 5 நேரம் தொழுவதாக இருந்தாலும் கூட அந்தந்த நேரங்கள் அது முடிஞ்சிடும். ஆனால் ரமலானை பொறுத்த வரைக்கும் ஒரு மாத காலம் அதனுடைய எல்லா வணக்க வழிபாடுகளும் கோர்வையாக என்ன செய்யும், நடந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமலை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய மற்ற வணக்கங்களை விட ஒரு மிகப்பெரிய ஒரு தயார் நிலை ஒன்று வேண்டும் என்ற ஒரு மாத கால போராட்டம் அது. மனிதன் இந்த மாதிரியான ஒரு வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடக்கூடிய நேரத்தில், வணக்க வழிபாடோடு நம்மை எதிர்கொள்ளக்கூடிய நேரத்தில் 3 விஷயங்கள் அந்த அமல்களில் நடக்க இருக்கிறது. அதை புரிந்து கொண்டோம் என்றால் நமது உறுதி விஷயத்திலே தளர்வு வராமல் அறிவோடு இருப்பதற்கு, உறுதியோடு இருப்பதற்கு அது உதவியாக என்ன செய்யும், இருக்கும். முதலாவது, எந்த ஒரு வணக்க வழிபாடுகளுக்கும், ரமலான் போன்ற வணக்க வழிபாடுகளுக்கு தயாராகுதல் அப்படி என்பது. இஅதாத், வணக்கம் செய்யல, ஆனால் அந்த வணக்கம் செய்வதற்கு தயாராகுதல். இரண்டாவது நிலை தான் வணக்கம் செய்தல், அந்த வணக்கத்தை ஈடுபடுதல் நாம். ஆனால் முதலாவது அம்சம் அந்த வணக்கத்துக்காக நாம் தயாராகுதல், வணக்கத்தை செய்தல் நம்ம நடக்கக்கூடிய அம்சம். அது முடிந்த பின்னால
நடந்த வணக்கத்தை பற்றி முஹாசபா செய்தல், உள்ளத்தோடு கேள்வி கேட்டுக்கொள்ளல். எந்த அளவில் செய்தேன், எப்படி செய்தேன், யாருக்காக செய்தேன், என்னென்ன விளக்கங்களோடு நான் செய்தேன், செய்தவைகளில் எந்த அளவு உயிரோட்டமாக என்ன செய்தேன் என்ற முஹாசபா செய்து கொள்ளல். அப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய ஒன்றுதான் அந்த வணக்கம் என்பது. இப்போ இந்த தயார்படுத்தல் என்பது நமக்கு அந்த மாதிரி செய்ய வேண்டும், இபாதத்துடைய மாதம் வரப்போகிறது, நாம் எப்படி செயல்படுதல் என்கின்ற ஒரு அம்சத்தை பற்றி அல் குர்ஆனில் கிட்டத்தட்ட இதுக்கு ஒத்த விஷயமாக அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய விஷயம், அல்லாஹ்வுடைய பாதையில் நாம் யுத்தம் செய்தல், போராடுதலை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறார். எப்படி சொல்றான் அல்லாஹ், வலவ் அராதுல் ஹுரூஜ லஅது லஹு உத்தா வலாக்கின் கரிஹல்லாஹும் பிஆதஹும் ஃபஸப்பதஹும் வகீல குது மஅல் காயிதீன். அல்லாஹு தாலா சொல்றான், அவர்கள் இந்த யுத்த களத்திற்கு போக வேண்டும் என்று இருந்திருந்தால், ரசூலுல்லாஹ் சரியா தபூக்குக்கு போற அந்த யுத்தம் போறது வாரதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 மாத காலம். வலவ் அராதுல் ஹுரூஜ், அந்த யுத்த களத்துக்கு அவர்கள் போக வேண்டும் என்று இருந்திருந்தா, அவங்களுடைய எண்ணங்கள்ல இருந்திருந்தா, லஅது லஹு உத்தா, அவர்கள் அதற்கான முழு தயாரிப்பையும் அவர்கள் செய்திருப்பார்கள். அல்லாஹ் நயவஞ்சகத்துக்கு ஆதாரமாக என்ன சொல்றான்னா, லஅது லஹு உத்தா, அதற்கான தயாரிப்புகளை அவர்கள் செய்திருப்பார்கள். போக வேண்டியிருக்குது, அதுக்கு என்னென்ன செய்யணும், வாகனங்களை அங்கே தயார்படுத்துறது, அது போல கூடிய ஆயுதங்களை தயார்படுத்துறது, யாரோட போகிறது, எப்படி போகிறது, என்ன மாதிரியான சேமிப்புகளை நம்ம செய்து கொள்வது என்றெல்லாம் அவர்கள் தயாராகி இருப்பார்கள். நாளைக்கு போகிறாங்க, இந்த வரைக்கும் தயார் நிலை எதுவுமே என்ன அவர்களிடத்திலே இல்லை. அப்படி என்றால் அவர்கள் போவதற்கான மனநிலையில் இருக்கவில்லை என்பதை அல்லாஹ் தஆலா ஆதாரமாக அதை என்ன செய்கிறார், சொல்லி காட்டுகிறார். யததிரூன இலைக்கும், அதாவது உங்களுக்கு காரணம் சொல்கிறார்கள். இதா ரஜாவு இலைஹிம், அவர்கள் திரும்பி வந்த நேரத்தில் காரணம் சொல்றாங்க, நான் இதனால தான் வரல அதனால தான் வரலன்னு சொல்லி காரணம் சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னா, இதுக்கு காரணம் சொல்றாங்க தானே, ஆரம்பத்தில் அவங்க தயாராகி இருந்தார்களா என்று பாருங்கள். ஏதாவது ஆதாரம் என்ன, அந்த உழைப்பு முயற்சிகள் என்று ஏதாவது இருந்ததா என்று என்ன பாருங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். அப்ப நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, எந்த விதமான முயற்சியும் இல்லாமல் முதலாம் நாள் ரமலான் விடுகின்ற அந்த சஹர் நேரத்தில் தான் புறகண்டாங்களாமா ரமலானா என்று நிற்கக்கூடிய ஒரு மனிதர், ஒன்றும் திட்டம் போடவும் இல்லை, ஒரு பிளானும் பண்ணல, ஒரு ஐடியாவும் பண்ணல என்று சொல்றவர் அந்த இடத்துல அவருடைய இபாதத்துக்கள் வீணாவது, அந்த உறுதிகள் வீணாவது என்பது இயல்பானது. ஏனென்றா அவர் இயற்கையான ஒரு சூழ்நிலையில, மார்க்க சூழ்நிலையில வளர்க்கப்பட்டாலும், அவரை சூழ சஹருடைய அதான்கள் கேட்கக்கூடிய நிலைமையில் இருந்தாலும், இஃப்தாருடைய சூழ்நிலை இருந்தாலும், கியாமுல் லைல் இருந்தாலும் அவர் தயாராகல. அது அவரை ஞாபகம் ஊட்டிச்சே தவிர அவர் தயாராகவில்லை. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக முக்கியமான பிரதானமான அம்சமாக இதை சொல்றான். அவர்கள் அதற்கு தயாராக இருந்தால் லஅது லஹு உத்தா, தயார்படுத்தி இருப்பார்கள். அவர்கள் அப்படி செய்யாததனால் அல்லாஹ் என்ன செய்தான் அப்படின்னு சொல்றான்னா, ஃபஸப்பதஹும், அவர்களிலே அல்லாஹு தஆலா தாமதத்தை ஏற்படுத்தினான், சோர்வை அல்லாஹு தஆலா கொடுத்தான். அவர்கள அல்லாஹு தஆலா உறுதியின்மை அல்லாஹு தஆலா கொடுத்தான். ஃபஸப்பதஹும், அல்லாஹு தாலாவே சொன்னா, வகீல குது மஅல் காயிதீன், போகாமல் வெளிக்கிளம்பி செல்லாமல் உட்கார்ந்து இருப்பவர்களோடு நீங்களும் என்ன செய்து விடுங்கள், உட்கார்ந்து விடுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். இதுல உட்கார்ந்தவர்கள் 2 விதமானவும் இருக்கிறாங்க, நயவஞ்சகர்களும் இருக்கிறாங்க, உண்மையான மூமின்களும் அதுல என்னது 3 பேர் என்ன செஞ்சாங்க, அதுல இருந்தாங்க. ஆனா அவர்கள் தயாராகவில்லை என்பது அல்லாஹ் தஆலா 2 பேரோடும் சேர்த்து சொல்லி காட்டுறான். இது ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அதாவது யுத்தத்தோடு சம்பந்தப்பட்டது, தொழுகையோடு சம்பந்தப்பட்ட நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் ஃபதாலிக்குமுர் ரிபாத் அப்படின்றாங்க. தொழுகை என்ன சொல்றாங்கன்னா அதான் யுத்தம் பண்றாங்க. தொழுகை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபதாலிக்குமுர் ரிபாத் அப்படி என்ன யுத்தம் தெரியுமா, இன்திபாரு ஸலா பஅத ஸலா, ஒரு தொழுகைக்கு பின்னால் அடுத்த தொழுகையை எதிர்பார்த்திருத்தல் அப்படின்னா, ஒரு தொழுகைக்கு பின்னால அடுத்த தொழுகையை எதிர்பார்த்திருத்தல் ஃபதாலிக்குமுர் ரிபாத், அதுதான் யுத்தம், அதுதான் போராட்டம். ரிபாத் என்று சொல்றது எல்லைகள்ல பாதுகாப்புக்கு போராடுறது, அதுதான் யுத்தம் என்று சொல்லி ஹதீஸ்ல வார்த்தை பார்க்கிறோம். அப்போ ஒரு தொழுது முடிஞ்ச பின்னால அடுத்த அதான் சொல்லுகின்ற பொழுது நம்ம தொழுகைக்கு உதவெடுத்து தயாராகி போறது எங்களோட கடமை. ஆனால் தயார் நிலை என்பது ஒரு ஈமானிய மனநிலையுடைய உச்சகட்டம். ஒரு தொழுகை முடிஞ்ச பின்னால அடுத்த தொழுகை நான் இந்த டைம்ல தொழணும், அதற்காக நான் என்ன செய்யணும், வேலைகளை எப்படி பிற்படுத்திக்கிறோம், என்ன செய்யணும் என்ற ஒரு மனிதன் தயாரிப்போடு இருக்கக்கூடிய மனோநிலை ஷைத்தான் அவனை வளமையான சந்தர்ப்ப வேகத்தில் பயன்படுத்தி அவனது வணக்க வழிபாடுகளை வீணாக்காமல் இருப்பதற்கு ஒரு சந்தர்ப்பமாக என்ன செய்யும், மாறிவிடும். எனவே நம்ம என்ன தெரிந்து கொள்ளணும்னா, இந்த இடத்திலும் ஃபதாலிக்கும் ஒரு ரிபாத் அப்படி என்று சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது
இந்த ரமலானுடைய அதாவது அம்சங்களை பாராட்டுகின்ற பொழுது, அதை சொல்லுகின்ற பொழுது, அதனுடைய ஆர்வமூட்டல்களை சொல்லுகின்ற பொழுதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ரமலான் கடமையாவதற்கே படிமுறை எடுத்ததை நீங்க பார்ப்பீங்க. இந்த ரமலான் எப்படி ஒரு மாத காலம் நோன்பு வைக்க வேண்டும் என்ற கடமை வருவதற்கு பல படிமுறைகளை தாண்டி முஸ்லிம்களுக்கு மத்தியில் பத்ர் யுத்தத்தின் பொழுது என்ன செய்கிறது, அந்த ரமலான் இறங்கி கடமையாகிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே முதலாவது எங்களோட மனதுக்குள்ள நம்ம வணக்க வழிபாடுகளுக்காக யாதாத் நாங்கள் ரெடியாகி, அதாவது இப்போ ஷாபான் மாதம் என்பது உண்மையிலேயே எங்களுக்கு அந்த பயிற்சியை இயல்பாக தருது. ரமலான் வந்து இப்போ நம்ம மாதத்துக்கு ஒரு 2 நோன்பு அல்லது 3 நோன்பு பிடிப்பவர்களாக இருப்போம், சுன்னத்து நோன்புகள், அல்லது 4 நோன்பு பிடிப்பவர்களாக இருப்போம். ஆனால் ஷாபான் வருவதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாபான் முழுதாக பிடித்தார்கள் என்று சொல்லுகின்ற அளவில் ஷாபான் நோன்பை பிடிப்பார்கள் ஹதீஸில் வருது. ஷாபான் நோன்பு ஒருத்தர் வந்து ஒரு 25 நோன்பு பிடிச்சிட்டான்னு வைங்களேன், ஒரு 20 நோன்பு பிடிச்சிட்டான்னு வைங்க, அவர் ரமலானுக்கு ஈஸியாக என்ன செஞ்சிட்டார், அவர் தயாராகிட்டார்னு அர்த்தம். அவருக்கு அந்த ரமலானை கடப்பது என்பது ஒரு பெரிய ஒரு அம்சமாக இருக்காது. ரமலான் முடிஞ்சு ஷவ்வால்ல 6 நோன்பு பிடிக்கப்படுற பாடு பாருங்க, நீங்க பிடிக்க வேண்டிய ரமலான் முடிஞ்சு ஷவ்வால்ல 30 பிடிச்சவனுக்கு 6 வந்து 60 பிடிக்கிற மாதிரி என்ன செய்யும் இருக்கும். 6 வந்து 60 பிடிக்கிற மாதிரியான ஒரு போராட்டம் என்ன செய்யும் இருந்து கொண்டிருக்கும். அதில் சொல்லுவாங்க என்னன்னு சொன்னா, ஒரு ரமலா மாசத்திலே முழுமையா பாவம் செய்கிற ஒருத்தர் வந்து இன்னொரு பாவம் செய்கிற ஒருத்தர் கடிதம் எழுதிக்கிறார். எப்படின்னா, எதிரி வந்து விட்டாண்டு வணங்கிட்டா எதை ரமலான் மாதத்தை பத்தி கடிதம் எழுதுறா, என்னது ஜா ஷஹருல் அது, எதிரி வந்து என்ன, இந்த ரமலான் மாசத்துல அவன் நினைச்சாலும் பாவம் செய்யலாத ஒரு சூழ்நிலை அவனுக்கு என்ன செய்யுது இருக்குது. அதனால எதிரி வந்து விட்டான், அவர் கடிதம் எழுதுறாரு. அவர் இவருக்கு பதில் எழுதுறாரு எப்படின்னு சொன்னா, ஷவ்வால் உனக்கு லேசா இருக்கட்டும் மட்டும் தான் இது வந்திருக்கு அப்படின்னு பதில் எழுதுறாரு, ஆறுதல். இவர் வந்து அவருக்கு ஆறுதல் படுத்திக்கிறாரு, இவர் எழுதிக்கிறார். அப்ப ஷவ்வால் என்று வந்த உடனேயே நமக்கு இயல்பாக ஒரு மாதம் 30 நாள் நோன்பு பிடித்த ஒரு மனிதனுக்கும் ஷவ்வால் வந்த உடனே என்ன செய்யுது, 6 நோன்பு பிடிப்பது ஒரு பெரும் போராட்டமாக 30 சிம்பிளா என்ன செய்யறான் பிடிக்கிறான். இது அர்த்தமே என்ன தெரியுமா, நாங்க பிடித்தது எமது சமூக சூழல், எமது இயல்பான சூழல் அப்படி இருப்பதற்கு. அதான் இதை இமாம் இப்னுல் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுறான்னு சொன்னா, சிலர் யசூமு ஆதத்தன் வளமையால் நோன்பு பிடிக்கிறார்கள், யசூமு ஆதத்தன் வளமையால் நோன்பு பிடிக்கிறார்கள். அவருக்கு நோன்பை விடு என்று சொல்லி சாட்டையால் அடிக்கப்பட்டாலும் நோன்பை விட மாட்டார், சாட்டையால் அடிக்கப்பட்டாலும் நோன்பை விட மாட்டார். ஆனால் அந்த நோன்பு பிடித்து கொண்ட நிலையிலேயே பலரோடு புறம் பேசுவார், பலருடைய சொத்தை அபகரிப்பார், வட்டி கூட எடுப்பார், பலருக்கு அநியாயம் கூட செய்வார், பலவிதமான வேலைகளும் சில பொழுது தொழாம கூட இருப்பார். ஆனால் யசூமு ஆதத்தை அவருடைய வளமையில் அவர் நோன்பை என்ன செய்வார், அவர் பிடிப்பார். இப்படி உள்ள மக்களை நம்ம பார்க்குறோமா இல்லையா? அதாவது அவரால் நோன்பை விடுவதென்பது உமிழ்நீரை கூட அவர் ஒழுங்காம துப்பிக்கின்றிருப்பார், உமிழ்நீரை கூட விழுங்காம நோன்பு முறிஞ்சிருமோன்னு துப்பிக்கின்றிருப்பார். ஆனா புறம் பேசுவதில் இருந்து மற்ற பாவங்கள் செய்வதில் இருந்து தொழுகையில கூட கவனம் இல்லாம எதுவுமே கவனம் இல்லாம இருப்பார். ஆனா நோன்பை கரெக்டா என்ன செஞ்சிருவார், பிடிச்சிருவார். இது என்னது அவருடைய இயல்பால சமூக சூழ்நிலையால அவருக்கு வளமையாகினதே தவிர மற்றபடி எதுவும் இல்லை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க, என்ன நான் வந்து அதாவது பகிரங்கமாக மக்களுக்கு மத்தியில் நோன்பை விடுவது எனக்கு விருப்பமானது ஒருவரை பற்றி புறம் பேசுவதை விட ரமதான்ல நோன்பு பிடித்த நிலையில். அப்ப எனவே வளமையால நம்ம நோன்பு பிடிப்பதனால தான் ரமலான் முடிஞ்ச உடனே 6 நோன்பு என்பது நமக்கு 60 நோன்பு மாதிரி என்னது அது இருக்கக்கூடிய நிலைமை பார்க்கிறோம். இந்த வளமையை ஏற்படுத்துவதற்கு இஸ்லாம் உறுதியை வளர்க்கறதுக்கு தான் ஷாபான் வந்து எங்களுக்கு ஒரு பயிற்சியாக தரப்படுது. ஷாபான்ல ஒருவர் வந்து அதிகமான நோன்பு பிடிக்கிற ஒரு வளமை இல்லாது விட்டாலும் கூட ஒரு முயற்சி ஒன்று எடுத்து ஆரம்பிங்களேன், 10 நோன்பு பிடிச்சிட்டாருவீங்க, வளமையான நாட்களை விட கொஞ்சம் கூட பிடிச்சிருப்பாரு. இப்படி பிடித்தவருக்கு தடை தான் வருது ஹதீஸ்களில், நீங்கள் ஷாபானோடு ரமலானை சேர்த்து விட வேண்டாம். அப்போ அந்த சமுதாயம் எங்கே இருக்கு, நம்ம எங்கே இருக்கிறோன்னு பாருங்க. நீங்கள் நோன்பு அப்படியே பிடிச்சிட்டு வந்து ரமலானோடு ஷாபானை சேர்த்துற வேணாம் அப்படின்னு ஷாபான் 30 பிடிச்சி அடுத்த நாள் ரமலான் ஃபர்ஸ்ட்னு ஆகிற வேணாண்டு அந்த தடையெல்லாம் அந்த ஹதீஸ்ல பிரபலியமே இல்லையே. அந்த லெவலில் யாருமே என்ன இல்லை என்பதனால 90% இல்லை என்பதனால இந்த ஹதீஸ்ல கொஞ்சம் காலத்தில் மறந்தே போய்து இந்த ஹதீஸ்லாம். ஏன் ரமலானை ஷாபானை ரமலானோடு சேர்க்க வேண்டாம். அப்ப சேர்க்க வேண்டாம் என்றா இதுதான். பெருநாள் நாளில் நோன்பு பிடிப்பதை நபியர்கள் தடை செய்தார்கள். இந்த ஹதீஸ்ல கொஞ்சம் எடுத்து பாருங்க பாவம். பெருநாள் நாளில் நபியர்கள் நோன்பு பிடிப்பதை தடை செய்தார்கள். நமக்கெல்லாம் அந்த தடை ஏன் செஞ்சாங்கன்றே நமக்கு என்ன தெரியாது. நம்ம தான் நோன்பே பிடிக்க மாட்டோமே. பெருநாள் நாள் ஏன் தடை செய்தார்களே? இயல்புல என்ன நினைக்கிறோம், சுன்னத்தை நம்ம ரசூலாங்கட கட்டளை தடை செய்யப்பட்டிருக்கு, அதனால நம்ம நோன்பு பிடிப்பதில்லை என்று நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மையாக சொல்ல போனா எங்களோட வளமைக்கு அதுல பிடிக்கிற ஐடியாவே எங்களுக்கு என்ன இல்லை. தடையால நம்ம எல்லாம் என்ன செய்யல விடவில்லை. வளமையால நம்ம எதை செய்கிறோம், அல்லாஹ்வுடைய அந்த என்ன அந்த எண்ணத்தை வரவழைத்து ஹுதூரு நிய்யாவோடு எதை செய்கிறோம் என்பதை பார்க்கறதுக்கு ரமலானுக்கு தயாராகுதல் ஒரு அடையாளம்.
ரமலானுக்கு தயாராகுதல் ஒரு அடையாளம். அந்த மனிதர் அந்த இபாதத்தை விரும்புகிறார், அந்த இபாதத்தை எதிர்நோக்குகிறார், அந்த இபாதத்துக்கான முயற்சியை செய்கிறார். தொழுகை எப்படி ரிபாத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ, அதே போல என்ன தபூக் யுத்தத்தில் கிளம்பி செல்வதை பற்றி அந்த வசனம் எப்படி அவர்கள் தயார்படுத்தி இருப்பார்கள். அப்படி தயார்படுத்தாதனால் அல்லாஹ் தஆலா அவர்கள் என்ன செய்து விட்டான், அதாவது தாமதமாக்கி விட்டான், அவர்களை உட்கார வைத்து விட்டான் என்பதை நாம் எப்படி தெரிந்து கொள்கிறோமோ அது போன்றுதான் இந்த ரமலான் ஒரு ஆதாரம். ரமலான் ஒரு ஆதாரம். ஒரு அறிஞர் அதாவது தொழுகைகளுக்கு முன்னாலும் பின்னாலும் சுன்னத்துக்கள் கடமையாக்கப்பட்டது, சுன்னத்துக்கள் வலியுறுத்தப்படுவதை பற்றி ஒரு அழகான ஒரு நுக்தா ஒன்று என்ன செய்றார் சொல்றார். என்ன நுக்தா அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதர் அதான் சொன்ன உடனேயே உதுவெடுத்து பள்ளிக்கு வாரார். வார நேரத்தில் அவருடைய மனதில் வந்து என்ன செய்யும், பலவிதமான ஹவாத்தியர் சைத்தானியாக்கள், சைத்தானிய சிந்தனைகள், உலகாயுத முகங்கள்லாம் இருந்துகிட்டே இருக்கும். உதுவெடுத்து தக்பீர் கட்டி அவர் தொழுகிற நேரத்தில் என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிந்தனைகள் என்ன செய்யும், சுன்னத்தான தொழுகைகளில் அப்படியே தனியாக ஆரம்பித்து ஃபர்லான தொழுகைக்காக முதல் தக்பீர் கட்டுகிற நேரத்தில் எல்லாமே அதாவது ஒரு முடிஞ்ச நிலைமையில் இருக்கும். அதனால் அவர் ரிலாக்ஸாக சிறப்பான முறையில் கடமையான தொழுகையை தொழுவதற்கான மனநிலை வந்துடும். எடுத்த எடுப்பிலேயே வேகமாக வந்து முதலா ரக்காத்தில் சேர்றவருக்கு என்ன நிலைமை இருக்குமெண்டா, சலாம் கொடுக்குற டைமில் தான் நம்ம எத்தனை ரக்காத் தொழுதோம் என்றது கன்ஃபார்ம் ஆகும். இமாம் சலாம் கொடுத்தா 4 ரக்காத் கன்ஃபார்ம் ஆயிருமா, அப்போ தான் அவருக்கு என்ன செய்யும், கன்ஃபார்ம் ஆகும். இதன் காரணம் என்ன, ஹுதூருல் கல்ப் என்ன இல்லை, உள்ளத்துடைய அந்த இணைப்பு அதற்கு பின்னால் இல்லை. எனவே இந்த இடத்தை நீங்கள் புரிஞ்சுக்கொண்டீங்கன்னு சொன்னால், இபாதத்துக்கான மனோநிலைகளை நம்ம தயார்படுத்துதல் நல்ல மனிதர்களுடைய உறுதியான எண்ணம் உடையவர்களுடைய அடையாளங்களில் உண்டு. அதனால தான் ஒரு கவிதையில், அரபு கவிதையில் சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை என்னென்னா, அதாவது சிறிய நிலையில் வாழக்கூடியவர்கள், உறுதியற்ற நிலையில் வாழக்கூடியவர்கள், ஒரு சிறிதான மனிதர்கள் இருக்கிறாங்களே, அவர்களுக்கு கண்ணில் சிறிதெல்லாம் பெரிதாக தெரியுமா. பெரிய நிலையில் வாழக்கூடியவர்களுடைய பார்வையில் பெரிதெல்லாம் சிறியதாக தெரியும். அப்படின்னா உனது உறுதிக்கேற்பதான் பெருசு சிறுசெல்லாம் உனக்கு என்ன செய்யும், விளங்கும். உன்னுடைய முயற்சியும் உன்னுடைய ஆர்வமும் உனது உணர்வும் சிறிதாக இருக்குமாக இருந்தா நீ முன்னால உள்ள எல்லா சிறிதையும் பெரிதாகத்தான் என்ன செய்வாய், பார்ப்பா. அந்த சின்னதுதான் அது பெரிய ஒரு விஷயமா நீ பார்த்து கொண்டிருப்பாய். அதை செஞ்ச பின்னாலும் நீ ஒரு பெரிய விஷயமாகத்தான் நினைப்பாய். உதாரணத்துக்கு தராவி தொழுகையில நம்ம பார்க்கிறோம், ஒரு 2 ரக்காத் மொத்தமா ஒரு 10 நிமிஷம் தொழுவி வச்சிருப்பார். சலாம் கொடுத்தோன்னே பொட்டில் உடைக்கிற சவுண்ட் அப்படியே கேட்க, நீங்க பாருங்க பாவம். என்ன காரணம், பொட்டில் உடைச்சு குடிக்கிற பிள்ளையெல்லாம் இல்லை. ஆனால் என்ன பிரச்சனைடா, பெரிய ஒரு சாதனையை செஞ்சிட்ட உணர்வும், சலபு சாலியன்கள் மாதிரி இரவுல தொழுது விட்டே என்ற உணர்வும், கியாமுல்லைலை நிறைவேற்ற வேண்டும். ஒரு 2 ரக்காத்தில் 4வது ரக்காத்தில் நீங்கள் பார்ப்பீங்க ருக்குவுக்கு தான் வந்து சேர்றாங்க. 4 ரக்காத்த ஒரு டீம் ரெடி ஆகிருக்கு, ருக்குவுக்கு வந்து சேர ரெடி ஆகி. இத்தனைக்கும் 11 ரக்காத்து ஒரு அவர் தொழ போகிற தொழுகையில் ஒரு அல்லாஹு தாலா ரஹ்மத் செய்து விதிவிலக்காக கொடுத்த மக்களை தவிர எங்களுடைய சப்ஜெக்ட் எல்லாம் என்னண்டா, நாங்கள் செஞ்ச அந்த 1 மணி நேர தொழுகை என்பது எங்களுடைய நாங்கள் சிறியவர்களாக இருப்பதனால அது பெரியசா எங்களுக்கு என்ன செய்யுது, எங்களுக்கு விளங்குறத பார்க்குறோம். பெரிய மக்களுடைய பார்வையில் அதெல்லாம் என்ன சிறியதாக விளங்குறத நம்ம என்ன செய்வோம் பார்க்க, இதெல்லாம் நம்ம ஒன்றுமே செய்யலையே அப்படின்னு சிறியதாக விளங்குறத பார்க்குறோம். இதுதான் தயாராகி உள்ள அதற்குள்ள நுழையக்கூடிய மனிதருடைய நிலைமையும் தயாராகாமல் நுழையக்கூடிய மனிதர்களுடைய நிலைமையும் இதுதான் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது நீங்க பாருங்க, இந்த அதாவது ஒரு மனிதன் வந்து தயாராகுதல் என்கின்ற பகுதிக்கு அடுத்த கட்டமாக என்ன சொல்லப்படுது, அந்த அமல் செய்யறது. அதனுடைய பகுதி நம்ம நிறைய பேசிக்கிறோம் உணர்வோடு. முடிஞ்ச பின்னால முஹாசபா செய்யறது. முதலாம் நோம்பு முடியுது, நீங்க சஹர் செஞ்சு அன்றைக்கு நாள் முடிஞ்சிட்டு முதலாம் நோம்பு முடியுது, இஃப்தாரை முடிச்சிட்டீங்க, இஷாவுக்கு பிறகு தராவியும் தொழுது முடிச்சிட்டீங்கன்னா ஒரு அளவுக்கு உட்கார்ந்துரு. முஹாசபா பெரிய ஒரு அமல், முஹாசபா சுய பரிசோதனை பெரிய ஒரு அமல். இன்றைக்கு இந்த சஹர் எப்படி போச்சு, இன்றைக்கு நான் சரியான முறையில் உரிய டைமுக்கு எழும்பி சரியான முறையில் நடந்து கொண்டேனா, வித்தரை உண்மையிலே உளப்பூர்வமாக தொழுதேனா, நான் சரியான முறையில் சுண்ணத்தை தொழுதேனா, உரிய நேரத்தில் நான் போனேனா, அப்படி என்ற அந்த சிந்தனைக்கு நம்ம என்ன செய்ய நினைத்து பாருங்கள். சுலைமான் இப்னு மிஹ்ரான் அல் ஆமஷ் ரஹிமஹுல்லாஹ் பற்றி என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், நான் அவரோடு பல வருடங்கள், சில அறிவிப்புக்களை 40-50 வருடங்கள்னா வருது, அவரோடு நான் அதாவது அவரோட ஆஜராகி இருக்கிறேன். அவர் ஒரு தடவை எழும்பி தொழுததை நான் கண்டது கிடையாது. ஒரு தடவை கூட 5 நேர தொழுகையிலையும் எழும்பி தொழுததை என்னது கண்டது கிடையாதுன்னு வருது. அப்போ இந்த ஒரு உணர்வு, நம்ம முஹாசபா செய்வது, நம்ம எந்த மாதிரி இந்த நாளை கழித்தோம், இரவுடைய நேரங்களை எப்படி கழித்தோம் என்றதை பார்க்கணும். இது கழிக்கிற உங்களுக்கு நீங்க முஹாசபா செய்ய நம்ம பிள்ளையோர் ஒரு அவர் சிறப்பான முறையில் தொழுவதற்காக
அந்த ஒரு அவர் தொழுதுட்டு அந்த நைட்டை ஃபுல்லாக வீணடிச்சிருவான். ஒரு அவர் தொழுகிற தராவே அதுக்கு ஃபுல்லாக என்ன அன்னைக்கே ஃபன் எடுத்துக்கிண்டு அங்கே பேசிக்கிண்டு 1 ஹவர் 2 ஹவர் என்னது இருக்கிற எல்லா விஷயங்களையும் கழுவிட்டு எல்லாம் முடிச்சுட்டு தராவி தொழுத மனோநிலையில் வீட்டுக்கு திரும்பி போகிறோம். இது இந்த மாதிரியான நிலைமைகள் எல்லாம் நீங்கள் முஹாசபா செஞ்சீங்க. நான் உட்கார்ந்து நான் இந்த இரவு சரியாக தான் கழிக்கிறேனா, சரியான முறையில் தான் குர்ஆனை ஓதுறேனா என்றெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய கடமை இருக்கு. ஒவ்வொரு நாளும் இதை மனதுக்குள்ள இதை வளமைப்படுத்துதல் சுண்ணான்னு சொல்ல வரல. ஆனால் நீங்கள் முடிந்த உடனேயே நான் சரியாக நடந்து கொண்டிருக்கின்றேனா என்ற ஒரு சிந்தனைக்கு வருவீர்களாக இருந்தால் நிறைய மாற்றங்களை நீங்கள் என்ன செய்வீங்க பார்ப்பீர்கள். பல அறிஞர் சுஃபியான் இப்னு உயைனா போன்ற இன்னும் பல அறிஞர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்துவிட்டு அனுமதித்த ஒரு வணக்கத்தை செய்ய பார்ப்பாங்க. என்னன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்ரிபுக்கு நோன்பை திறக்காம, அடுத்த நாள் ஃபஜ்ருக்கு சஹர் செய்யாம, அதுக்கு அடுத்த நாள் இஃப்தார் ரசூல் என்ன செய்வாங்க 2 நாள். அதாவது மக்ரிபிலே நோன்பு திறக்காம, அடுத்த நாள் ஃபஜ்ர்ல என்ன சஹர் செய்யாம, அதுக்கு அடுத்த நாள் மக்ரிப். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க செய்ய வேண்டாம்ன்றாங்க. லா துவாசிரு, நீங்க அந்த மாதிரி செய்ய வேண்டாம்ன்றாங்க. சஹாபா நீங்க செய்றீங்களே அல்லாஹ்வின் தூதரே என்று ரசூலுல்லாஹ்கிட்டே சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்கன்னா 3ஆம் நாள் கண்டினியூ பண்றாங்க. இப்படி சொல்லி இவங்க செஞ்சதுனால 3ஆவது நாள் கண்டினியூ பண்ணோடனே சஹாபாக்களால் என்ன 3ஆவது நாள் கண்டினியூ பண்ணலாமே. ஏன்னா 2ஆவது நாள் சஹர் இல்லாம போகுது, அவங்களுக்கு இஃப்தார் இல்லாம போகுது. அப்போ அவங்களால கண்டினியூ பண்ண முடியல. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா துவாசிலு, இந்த மாதிரி என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் தொடர வேண்டாம். நான் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உணவு கொடுக்கப்படுகிறேன், குடிபானம் கொடுக்கப்படுகிறேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார். அப்படின்னா அல்லாஹ் எனக்கு ஒரு உடல்ல ஒரு சக்தியை தரான், உணவாக அல்ல, ஒரு சக்தி அல்லாஹ் தஆலா எனக்கு தருகிற, நான் இருக்கிறேன். நீங்க அப்படி செய்ய வேண்டாம். உங்களில் யாராவது அப்படி செய்ய வேண்டும் என்றிருந்தால் அடுத்த நாள் ஃபஜ்ர் வரைக்கும் என்ன செய்து கொள்ளுங்க. அப்படின்னா இன்றைக்கு நம்ம சஹர் செஞ்சுட்டு மக்ரிபில் நோன்பு திறக்காம அடுத்த நாள் என்னது ஃபஜ்ர்ல சஹர் செய்யறது, அந்த டைம்ல தான் நோன்பு திறக்கிறது, அந்த டைம்ல தான் என்ன செய்யறது அடுத்த நோன்புக்கான சஹர் சரி. இதை சில அறிஞர்கள் நிறைய கடைபிடிச்சாங்க. எதுக்காக கடைபிடிச்சாங்க? ஒரு நேர உணவாகிரும். எதுக்காக கடைபிடிச்சாங்க? ஒரு நேர உணவாகிரும். அங்க இஃப்தாரும் அதுதான், சஹரும் அதுதான், ஒரு நேர உணவாகிரும். தங்களுக்கு சோம்பல் இல்லாம போகும், தங்களுடைய மற்ற நிலைகள் எல்லாம் மாறிவிடும் என்று ஒரு சிந்தனையின் விளைவாக இதை என்ன செஞ்சாங்க. அதாவது அவர்கள் அந்த நிலைமைகளை கடைபிடித்தார். இது வரவேற்கத்தக்க ஒரு அம்சம் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 நாள் தொடர தடை செஞ்சாங்க, இதை அனுமதித்தாங்க. அப்படி செய்யறவாரா இருந்தா இப்படி செய்யுங்க என்று ரசூலுல்லாஹ் அனுமதித்தார்கள். ஆனால் அவங்களுடைய சிந்தனை முஹாசபா இல்லாது விட்டால், அதாவது ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 10, 20, 30 முறை குர்ஆன் முடிக்கக்கூடியவர்கள், பல நேரங்கள் இரவு முழுதும் நின்று தொழக்கூடியவர்களுக்கு இப்படி ஒரு யோசனை ஏன் வந்துச்சு? அதை அவங்க கம்ப்ளீட் பண்ண மாதிரி தானே இருக்கிறாங்க. இப்படி ஒரு யோசனை சில அறிஞர்களை பற்றி சொல்லப்படும், மலக்குல் மௌத் உங்கள் வீட்டு வாசலில் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டாலும் அவராக முயற்சித்தாலும் ஒரு அமலை கூட அவரால் கூட செய்துவிட முடியாது. அப்படின்னா என்ன? அந்த அளவுக்கு ஒரு பரிபூர்ணமாக அமல் செய்த மக்கள் இருந்தாங்க. அவர்களுடைய முஹாசபத்து நஃப்ஸ் எப்படி இருந்ததுன்னா, அவர்களுடைய சிந்தனைகள் எப்படி இருந்தது என்று சொன்னா, நான் எப்படி இதை கூட்டிக் கொள்வது என்கின்ற சிந்தனையில தான் அவர்கள் இருந்தார்கின்றதை பார்க்கிறோம். எனவே முதல் அம்சம், நாங்க நுழையக்கூடிய அமல்களுக்கு முன்னால, ஒரு மாதத்துக்கு முன்னால, ஒரு 15 நாளைக்கு முன்னால நம்ம தயாராகுவது, முயற்சி எடுப்பது, ஆசை வைப்பது, அதுக்கான திட்டங்களை தீட்டுவது, என்னதெல்லாம் நம்ம செய்யலாம் என்கின்ற உணர்வுக்குள்ள நம்ம ஆட்படுவது என்பது மிக பிரதானமான அம்சம். அந்த அமலம் அண்டைக்கு செஞ்சு முடிந்த பின்னால அந்த விஷயங்கள் சரியாக செய்தோமா, பிழையாக செய்தோமா, என்ன மாதிரி செய்த, ஏன் என்ன ஆர்வம் குறைஞ்சது, எது எனக்கு டிஸ்டர்பாக என்ன செஞ்சது அமைஞ்சது, எந்த வளமை டிஸ்டர்பாக, சின்ன வளமைகள் எங்களுக்கு டிஸ்டர்பாக அமைஞ்சிடும். சின்ன சில வளமைகள் அதை நம்ம மாற்றவே மாட்டோம். வாழ்க்கையில் பெரிய வளமையெல்லாம் மாற்றிடுவோம். தொழிலை மாற்றிடுவோம், ஊட்ட மாற்றிடுவோம், நிலத்தை மாற்றிடுவோம், நாட்டையே மாற்றிடுவோம். சின்ன வளமை இருக்கு, அதை மாற்றவே மாட்டோம். சின்ன வளமைகள், பிரஷை இங்கே தான் வைக்கணும்டா, அது 10 வருஷமாக மாற்றத்துக்கு ட்ரை பண்ணிட்டு, ஒரு லொக்க மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு, ஒரு கீட்டை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணிக்க மாட்டான். ஆனால் ஊட மாற்றிப்பான், நாட்டை மாற்றிப்பான், என்னமெல்லாம் மாற்றிப்பான், சின்னதை மாற்றி. இதுதான் நம்மளோட லைஃபே மாற்றுறது. எது? இந்த அட்டாமிக் ஹேபிட்னு சொல்றாங்களே, சின்ன அணுவிதமான மாற்றங்கள் லைஃப்ல எல்லாம். எங்க நம்ம பெளியூர தராவி போறதானே முடிவு எடுத்திருந்தோம், உறுதியா தானே இருந்தோம், ஏன் போகலன்னா ஒரு இடத்துல டீ குடிக்கிற வளமை வச்சுக்கோம், அந்த இடத்தான் நமக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்னு நமக்கு விளங்காது. அங்கிருந்தா எல்லாமும் தலை குறைன்னு விளங்காது. ஒரு அதை மாற்றி விட்டீங்கடா லைஃப்ல எல்லா செக்ஷனும் என்ன செஞ்சிடும், மாறிடும். அந்த ஒன்று அவதானிக்காம இருப்போம். இதை நீங்க முஹாசபா செய்ய எது நம்மளே திசை திருப்பி விடுது, எது நம்மளை பிரட்டி விடுகிறது என்பதை நீங்க என்ன செஞ்சிடலாம், கண்டுகொள்ளலாம். இந்த பகுதியை நீங்க மிகவும் கவனத்தில் எடுக்க வேண்டும். இரண்டாவது, ரமலானுடைய சப்ஜெக்ட் நம்ம வார நேரங்களில் நம்மளோடு இருக்கக்கூடிய இந்த செய்திகள், அதாவது
அதாவது தயாராகுதல் என்பதும் அடுத்ததாக என்ன நம்ம முஹாசபா செய்தல் என்பதுக்கு மத்தியில் இருக்கக்கூடியது என்ன இரண்டாவது கட்டம் நம்ம செய்யக்கூடிய அமல். இது நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு அடுத்ததுக்கு போறேன். அந்த செய்யக்கூடிய அமல்ல ஒரு 2 விஷயத்தை சொல்லிட்டு அடுத்ததுக்கு போறேன். செய்யக்கூடிய அமல்ல ஆர்வ நிர்வாகம் என்று தனியாக நான் பேசிக்கிறேன். இது ஒரு 5 நிமிடமாக இது சொல்லணும். ஆர்வ நிர்வாகம் என்ற ஒரு பகுதி இருக்கு. ஆர்வத்துக்கு எப்படி உலகத்தில் அதாவது சொத்து செல்வங்களை நம்ம பகிர்ந்து செய்யணுமோ ஆர்வத்தையும் ஒரு அளவுக்கு பகிர்ந்து செய்யணும். ஆர்வத்தை கணக்கெடுக்காம விடக்கூடாது. டைம் டேபிள் போட்டீங்கன்னா ஆர்வம் வந்தோ வரலையோ இப்படித்தான் செய்வேன்னு இருக்கக்கூடாது. ஆர்வத்தை பயன்படுத்தவும் வேண்டும். அதே நேரம் ஆர்வத்தை ஒரேடியாக செலவழிச்சிடவும் கூடாது. முதலாவது ரமதான்ல எல்லாரும் எடுக்கிற முடிவும் கடைசி ரமதான் எல்லாரும் எடுக்கிற முடிவும் எல்லாருக்கும் தெரியும் தானே. ஃபர்ஸ்ட் ரமலான் என்ன முடிவு எடுப்போம்? இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானை முழுமையாக பயன்படுத்துறேன்னு முடிவு. இதை ஏற்கனவே நான் போன கடைசி ரமலான் எடுத்த முடிவு அது. சரியா? ஒழுங்கா பயன்படுத்தணும் அப்படின்னு முழுமையாக இபாதத்து அது இது பள்ளிகள் யார் யார் இந்த காரியம் எந்த இடத்துல வாராரு, குர்ஆன்ல இது தஜ்வீத் குர்ஆன் இருக்கியான்னு அதையும் கேட்டு இப்படி ஃபுல்லா நம்ம ஒரு ப்ரிப்பேர் ஆகிடுறது. எல்லாம் ப்ரிப்பேரேஷன் முடிஞ்சு உண்மையாகத்தான் இருப்போம். 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் அழகா உண்மையாகவே இருப்போம். திடீர்னு நமக்கு ஒரு பக்கம் குர்ஆன் மிஸ் ஆகிடும். ஒரே ஒரு பக்கம் முழுசா மிஸ் ஆகல. ஆனால் சைத்தான் ஒரு கவலையை தருவான். பார்த்தீங்களா? ஈமானிய கவலையோடு தருவான். என்னடா மிஸ் ஆகிட்டாயோ நீ இதான் உன்னால ஏலான்றதுக்கு இதான் மெயின் காரணம். இது யார்? நசீஹத் இப்லீஸ். விளங்கிட்டா? இப்லீஸுடைய காரணம் மனிதனண்டா பிழை செய்வான், செய்யலாம போகுன்ற இடத்துல திருப்பி அதை அவன் மறுபடியும் எடுத்துக்கொள்ளணும் பண்ணி இப்லீஸ் சொல்ல மாட்டான். அவன் என்ன சொல்லுவானோ இதுதான் உன்னோட முடிவுகள் எதுவுமே உனக்கு நல்லா அமைகிறது இல்லை. இப்போ இன்றைக்கு மிஸ் ஆக்கினா நாளைக்கு இன்னொரு பக்கம், அதுக்கு அடுத்த இன்னொரு பக்கம், ஒரு ஜூஸு, அவ்வளோதான். முதலாவது 2வது ரமலான்ல இந்த பிள்ளை நடந்த உடனே சொல்லுவான். நீங்கள் என்ன செய்வீங்கன்னா சேர்த்து நாளைக்கு ஓதிடுவோம், அதுக்கு அடுத்த நாள் ஓதிடுவோம். இப்லீஸ் சொல்ல இப்லீஸ் சொன்னது சரியா தான். ஆனால் இப்லீஸ் சொன்னது சரியாகிக்க நினைக்க மலக்கு சொன்னது சரியாகிக்கிற மாதிரி நினச்சிக்கிறது. இப்படியே ஒரு 15 நோன்பு தாண்டுற டைம்லேயே மனசு உடஞ்சிருது. என்னடா இந்த ரமலான் இப்படியே போயிட்டு இன்ஷா அல்லாஹ் லைலத்துல் கத்ரியாவது ஒழுங்காக பயன்படுத்திக்கொள்வோண்டு. அப்புறம் பயானெல்லாம் கேட்போம். லைலத்துல் கத்ர் எந்த ராவண்டு என்னது உறுதி இல்லைன்னா அப்போ கடைசி 10 ஃபுல்லாக செய்யணுமாமே அப்படின்னு அதில் ஒரு கேள்வி கேட்டே காலத்தக்கள் 27 சுவர் தானா 23 சுவர் தானாண்டு இப்படி கடைசியாக 29ஆம் நோன்பு வார டைமில் நசீஹத் இப்லீஸ் என்ன இந்த ரமலான் முடிஞ்சு ஹலாஸ். இனி அடுத்த ரமலானாவது என்ன நம்ம ஒழுங்கா இன்ஷா அல்லாஹ் அடுத்த ரமலானில் நம்ம ஒழுங்காக இருப்போம் என்று முடிவோட பெருநாள் நாளை என்ன செஞ்சிடும் வந்துடும். இது ஒவ்வொரு ரமலானும் எங்களுக்கு இப்லீஸுடைய உபதேசம் என்ன செய்யுது நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இதுக்கு முக்கியமான மிகப்பெரிய காரணம் நான் ஏற்கனவே சொன்ன 2. அடுத்தது மிகப்பெரிய காரணம் ஆர்வ நிர்வாகம். ஆர்வ நிர்வாகம் 2 வகையில் பிள்ளை வருது. ஒன்று ஆர்வத்தை கணக்கெடுக்காமிக்கிறது. ஆர்வத்தை கணக்கெடுக்காமிக்கிறேன்னு சொன்னால் குர்ஆன் ஓதுறதுக்கு ஒரு டைம் டேபிள் போட்டு கொடுத்தாங்க, பார்த்து கண்டிப்பீங்க. அது எப்படின்னா என்ன, நீங்கள் ஒவ்வொரு 20 பக்கம் குர்ஆன் இருக்குது, அதனால் ஃபஜ்ருக்கு பிறகு நீங்கள் இவ்வளோ ஓத 4, லுஹருக்கு பிறகு 4, அசருக்கு பின்னால் 4, மகரிபுக்கு பின்னால் 4, இஷாவுக்கு பின்னால் 4 ஓத மாட்டீங்க. வழங்கிட்டா? ஒரு நாளும் இயலாது. என்ன காரணமாக அது முடியாது அப்படின்னா இது இமாம்களுக்கும் சலப்பு சாலியன்களுக்கும் இதை போட்டு கொடுத்தா அவங்க ஓதுவாங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி மனசை கட்டுப்படுத்தி ஒரு இடத்துல வைக்கிறது. வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி யுரீதுன வஜ்ஹா. நஃப்ஸை நல்லவர்களோடு பொறுமையாக வைக்கக்கூடிய ஆற்றலுக்கு பயிற்சி உள்ளவங்க. அந்த பொறுமை இல்லாதால தான் டைம் டேபிளே கேட்டோம். நினைக்கிட்டா இந்த டைம் டேபிள் எப்படி இருக்கேன்டா, ஃபஜ்ர் தொழுது முடிஞ்சனே 4 பக்கம் ஓதிடுவோம். ஃபஜ்ருக்கு பிறகு லுஹருக்கு பிறகு ஜம்மு செஞ்சு ஓதுறேன். இப்போ அசருக்கு பிறகு 8 பக்கம். சரியா? எல்லாத்தையும் தராவீக்கில் கெப் ஒன்று கிடைக்குமா? இப்போ அசருக்கு ஓத கிடைக்கல, அதில் ஓதிட்டு பார்த்தா ஒரு ஜூஸு மிஸ் ஆயிரும். ஓத மாட்டோம் தான். இஷாக்கு போகிறோம் ஒரு ஜூஸும் மிஸ் ஆயிரும். அதனால் நாளைக்கு சேர்த்து ஓதுனா 2 ஜூஸும் மிஸ் ஆயிரும். நம்ம எந்த டைம் டேபிளையும் கடைபிடிக்க போகிறது இல்லை. முதலாவது உங்களுக்கு ஒரு ஆர்வத்தை அல்லாஹ் தந்திக்கிறான். டைம் டேபிளில் இப்படி பிரிக்கக்கூடாது. அந்த ஆர்வத்தை என்ன ஓரளவு பயன்படுத்தணும். உங்களுக்கு எது ஆர்வமான நேரம் என்று பார்த்து அதில் ஹிஸ்ப ஓதணும். அதான் சலஃபுகளோட வளமை. விளங்கிட்டா? ஆயிஷா அதாவது தூங்குறதுக்கு முன்கால ஒரு ஹிஸ்ப ஓதிடுவாங்க. அதை மறந்தால் ரசூலுல்லாஹ் ஹதீஸ் சொல்லி தராங்க. நீங்கள் வளமையாக ஓதி வரக்கூடிய ஒரு பகுதியை மறந்தால் அதை நீங்க அடுத்த நாள் லுகருக்கும் சுபகுக்கும், அதாவது சுபகுக்கும் துஹருக்கும் இடையில ஓதுவார்களாக இருந்தால் அவர் இரவில் ஓதியவரை போன்று அவருக்கு நன்மை எழுதப்படும் ஹதீஸ் வருது. அப்போ வளமையாக ஓதி வரக்கூடிய உண்டை நீங்க மறந்துட்டீங்கன்றாலே உங்களுக்கு அடுத்த நாள் ஃபஜ்ருக்கும் துஹருக்கும் இடையில நீங்க ஓதுனீங்கன்னா இரவுல ஓதிய நன்மை எழுதப்படும். மறதி மனிதனுக்கு வரும் என்பது தானே. அப்போ அந்த அடிப்படையில் நீங்க ஒரு நேரத்தை வச்சு உங்களுக்கு ஆர்வமான நேரம் எதுன்னு பாருங்க. சில வேளை ஆர்வமான நேரம் 7 நாளைக்கு ஃபிக்ஸ் பண்ண வேணாம். ஏன்னா வேலைக்கு போற நாள் அது ஆர்வமான நேரம் ஆயிக்காது. ஓய்வு நாளில் உண்டு ஆர்வமான நேரம் ஆயிருக்கு. டக்குன்னு மாத்திக்கங்க. சரியா? மாத்தி ஆர்வமான நேரத்தை நிறைய ஓதுங்க. ஒரு 10 பக்கம் 15 பக்கம் ஒரு ஜுஸ் ஓதிடுங்க. ஆர்வம் இல்லாத நேரத்தில் இந்த ஒரு பக்கத்தை கடைபிடிங்க, பிரச்சனை இல்லை. 2 பக்கத்தை கடைபிடிக்க பிரச்சனை இல்லை. இப்படி செஞ்சீங்கன்னா ஆர்வத்தையும் நீங்க எடுத்துக்கொள்றீங்க, மற்றதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கடா, இன்ன லிகுல்லி அமலின் ஷிர்ரத்தன்.
ஒவ்வொரு அமலுக்கும் ஒரு வேகம் உண்டு ரசூலுல்லாஹ். ஒவ்வொரு அமலுக்கும் ஒரு வேகம் உண்டு. வலி குல்லி அமலின் ஃபத்ரத்தன், ஒவ்வொரு அமலுக்கும் ஒரு சோர்வு உண்டுன்னா. அந்த அதாவது ஒரு அமல் செய்ய போறீங்கன்னா அது வந்து மிச்ச ஆர்வமா செய்யற கட்டம் ஒன்றும் இருக்கும், நீங்க போராடி செய்ய வேண்டிய ஒரு கட்டம் ஒன்றும் இருக்கும். ஒரு நல்ல ஒருவர் என்ன செய்வார்ன்றா ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணிக்கிறது என்ன செய்வார், அது போவார். எனவே இந்த விஷயத்துல நீங்க ஒரு மிக முக்கியமான ஒரு கவனம் செலுத்திக்கோங்க இந்த அமல்களை. இந்த நடுவில் செய்யக்கூடிய அமல்கள்ல இன்னும் மிக முக்கியமான ஒரு பிரதானமான ஒரு பகுதி என்ன அப்படி என்று சொன்னால், நம்ம செய்யக்கூடிய அதாவது இந்த அமல்கள் என்ற பகுதியில் எப்படி நம்ம கவனம் செலுத்துகிறோமோ அதுபோல தவிர்த்தல் என்ற பகுதியில் ஒரு கவனம் செலுத்துங்கள். தவிர்த்தல் என்ற பகுதியில் ஒரு கவனம் செலுத்துங்கள். தவிர்த்தல்னா நம்ம ரமதான்ல வந்து முஃப்சிதாத்து ஸௌம், நோன்பை முறிக்கக்கூடியவர்கள் என்ற இடத்துல கவனம் செலுத்துவோம். எது அது வந்து பௌதிக ரீதியாக இருந்தா, பிசிக்கல் இருந்தா கவனம் செலுத்துறோம். மற்றபடி அந்த நோன்பை கெடுக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ம என்ன செய்வதில்லை, கவனம் செலுத்துவது கிடையாது. அதாவது ரமதானை சொல்லுவாங்க எப்படின்னா, மற்ற மாதங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க பாவங்களை கொஞ்சம் கொஞ்சமா போராடி 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 களைகின்ற மாதம். ரமலானை பொறுத்த வரைக்கும் சத்திர சிகிச்சை செய்கிற மாதம். அப்படின்னா என்ன, ஆப்ரேஷன் ஃபுல்லா வலியோட வழியாக ரத்தம் வடிய வடிய அந்த பாவத்தை களைஞ்சி எடுத்துட வேண்டிய மாதம். அப்படிப்பட்ட ஒரு மாதத்தில் இருந்து கொண்டு அதை என்ன செய்யலாது, தடவி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மாதம் உண்டல்ல. அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்க எந்த பாவமாக இருந்தாலும் உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ரமலானிய ஆர்வத்தை வைத்து முழுமையாக இந்த ரமலான்ல நான் ரமலானை கெடுக்கக்கூடிய எந்த பாவங்களையும் என்ன செய்வதில்லை என்றதை மிக உறுதியாக கொஞ்சம் கொஞ்சமா இல்லை, இந்த 30 நாள்லையும் முழுமையாக எந்த பாவங்களை நான் செய்வதில்லை என்று முழு உறுதி என்ன செய்யணும், எடுக்கணும். முழு உறுதி எடுத்தால், அதாவது உங்களோட வாழ்க்கையில் என்னென்ன பாவங்கள் இருக்கு அத்தனை பாவங்கள் எதையும் ரமலானை கெடுக்கக்கூடிய அமைப்பில் நான் செய்வதில்லை என்று எடுக்கணும். அதுக்கு மிக பொருத்தமான ஒரு சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்க உங்களை ஆய்வு செய்து கொள்வதற்கு, நான் சரியாக இருக்கிறேன் என்று சொல்வதற்கு அந்த புறம் பேசுவதை தவிர்த்து கொள்ள. புறம் பேசுறதை நீங்க தவிர்த்து மட்டும் பாருங்க. அது வந்து என்னது, அது சொல்றது என்னது, அதாவது ஹத்வத் இப்லீஸ் வச்ச காலடி தான் அது. அதை நீங்க எடுத்து பாருங்க, அதோட சேர்ந்து நிறைய பாவங்கள் போயிடும். ஆனா ஒரு சோதனையை சந்திப்பீங்க. நீங்க தவிர்க்க நினைச்சாலும் சூழல்ல உள்ளவங்க பேச நினைப்பாங்க. நீங்க பழக்க தோஷத்துல இருக்கிறதால பேசினது புறமாண்டு உங்களுக்கும் தெரியாம பேசுறோம். வணங்கிட்டா பேசியது புறமாண்டு உங்களுக்கும் தெரியாத ஒரு கட்டம் வரும். எல்லாம் முடிஞ்ச போது தான் பேசின ஃபுல்லா புறமா தான் என்னது, அப்பதான் உங்களுக்கு விளங்கும். இந்த மாதிரி ஒரு கட்டமாக இருந்தா நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, ஒருத்தர் புறம் பேசுறாரு, பேசாதீங்கன்னு சொல்வதை அவர் அதீத பிரசங்கித்தனமாக திடீரென எடுப்பார் என்கின்ற சூழ்நிலை உங்களுக்கு இருக்குமா இருந்தா, நீங்க எந்த பதிலும் சொல்லாதீங்க, அதை ஆதரிக்காதீங்க, அல்லது வார்த்தையில உம்மன்னு கூட என்ன செய்யாதீங்க, அதுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க, அமைதியாயிருங்க. ஒரு நாள் போக 2 நாள் போக அவரே சில பொழுது என்ன புறம் பேசாமிக்கிறது முடிவெடுத்துக்கிறீங்களோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாரு. அதுல நீங்க அமைதியாயிருங்க, அதை சிரிச்சு இதாக்கிறவான், அது வேற கதைக்கு மாத்துங்க. கொஞ்சம் ஒரு போராட்டத்தை என்ன நீங்க செய்து பாருங்க, தீமைகளை தவிர்த்தல் என்றது. எனவே இந்த முதல் பகுதியில நீங்க எடுத்து, அதாவது ரமலானுக்காக தயார் நிலை ஆகுதல் என்ற பகுதியும், அந்த தயார் நிலையை பற்றி நம்ம முஹாசபா செய்கின்ற என்ற பகுதியும், நடுவில் நம்ம செய்யக்கூடிய அமல்கள் என்ற பகுதியும், தவிர்த்தல் என்ற பகுதியும், இது மிக முக்கியமான முதல் அம்சமாக, முதல் பாயிண்டாக நீங்க விளங்குங்க. இரண்டாவது அம்சம், இதெல்லாம் நிறைய விரிவான உதாரணங்களோடு சொல்ல வேண்டியது, என்றாலும் அந்த அடிப்படைகளை சொல்லிடுறேன். இரண்டாவது அம்சம் என்ன என்றா, இந்த ரமலானை நாம் நெருங்குகிற நேரத்தில், ரமலானுக்குள்ள நம்ம நுழைகிற நேரத்தில் இரண்டாவது அம்சம் என்னென்றா, நாம் தவிர்க்க வேண்டிய பாவங்கள் என்றைக்கு தானே, இதை ஒன்று விடாம தனிமையில் இருந்து ரமலானுக்கு முன்னால பட்டியல் போட்டுக்கொள்றது மனதுல ஒன்று விடாமல். நான் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் ரமலானை பாதிக்கக்கூடிய, இது அப்படி இல்லை, என் லைஃபையே பாதிக்கக்கூடிய ஒன்று விடாமல் எது இஸ்திசாலாக என்னிடத்துல வந்து அத்திவாரம் போல பாவமாக பதிஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, ஆழமாக பதிஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன என்று ஒரு பட்டியல் என்ன செஞ்சிருங்க. ஒன்று விடாமல் சிறிய எண்ணங்கள்ல இருந்து, நாவுகளால் செய்கின்றவைகள் இருந்து, உடலால் செய்கின்றவைகளில் இருந்து, மற்ற பொருளாதாரம் மற்ற விஷயங்களால் செய்கின்ற பாவங்கள் இருந்து ஒன்று விடாமல், தஃபாசீல்கள் அல்ல, விரிவாக அல்ல, இந்த பாவம் இந்த பாவம் இந்த பாவம் என்று தனியாக ஷைத்தானை பொறுத்த வரைக்கும் நீங்க தௌபா செய்யறதுக்குள்ளாலே உங்களை பாவத்துக்கு கொண்டு போய்த்துருவான். சரியா? அதனால அது கவனமா இருக்கணும். எந்த காத்திரத்துக்கும் இடவழி, பெரிய இந்த பாவத்தை எப்படியெல்லாம் செஞ்சேன் என்று விரிவா போகாம, இந்த பாவம் என்றது நான் செஞ்சுக்கிறேன், இந்த பாவம் பிழையானது, இது என்கிட்ட வளமையா இருக்குது என்ற ஒரு பட்டியல் எடுத்து, இது படிப்படியாக களைகின்ற மாதம் அல்ல, இதை முழுமையாக நான் என்ன செய்வேன், அதாவது களைந்து கொள்வேன் அப்படி என்கின்ற ஒரு இதை எடுத்துருங்க. ரமலானுக்கு முன்னால
ரமலானுக்கு முன்னால் இன்னொரு 10-15 நாள் இருக்கின்றா அதுக்கு முன்னால் என்ன செஞ்சிருங்க, அதை முழுமையாக முதாக்கரா பண்ணி என்னென்ன பாவங்கள் நான் செய்திருக்கிறேன், யாரெல்லாம் நமக்கு அந்த நேரத்தில் பாவங்களை நமக்கு சொல்கிறார்களோ அவர்களெல்லாம் விரும்பி அதை பட்டியல் போட்டு மனதளவில் பதிய வச்சு அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வதும் அதிலிருந்து மாற்றம் செய்வதற்கான எல்லா முயற்சிகளை எடுப்பதும் என்கின்ற அந்த உறுதிப்பாடு நம்மிடத்தில் வர வேண்டும். மூன்றாவது, இந்த ரமலானை நெருங்குகிற நேரத்தில் யாரெல்லாம் நமக்கு இபாதத்துக்கு ஆர்வம் ஊட்டக்கூடியவர்களாக, இபாதத்துக்கு தோழமையோடு இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்களோ அவர்களை நெருக்கிக்குங்க. யாரெல்லாம் இந்த இபாதத்துக்கு இடைஞ்சலாக இருப்பாங்க, யாரெல்லாம் பாதிப்பாக இருப்பார்கள் என்பதை அவர்களுக்கே விளங்காமல் அவர்களை விட்டு தூரமாயிரும். இல்லை என்றால் கெட்ட நண்பர்கள் என்னது, அந்த அதாவது ஒரு மனிதர் இருந்தால் அந்த நண்பருடைய மார்க்கத்தில் தான் இவர் என்ன செய்வார், இருப்பார். அப்போ அவருடைய வளமைக்கு நாங்கள் நிர்பந்தமாக இணைய வேண்டி இருக்கும். அவருடைய நல்லவர்கள்லேயே சிலர் இருப்பாங்க, நல்லவர்கள்லேயே சிலர் இருப்பாங்கன்னு சொன்னால் என்ன நடந்தாலும் சாப்பிட போய்த்துருவோமா அப்படி என்று எது நடந்தாலும் சரி, நீங்கள் தொழுதாலும் ஒரு முறை தொழுதாலும் ஒரு முறை சாப்பிட்டு வந்துடுற, அடுத்த ரக்காத்தோடு அடுத்த முறை எங்கேயா குடிச்சிட்டு வந்துடுற, இந்த மாதிரியாக இருந்தாலும் இவர் நம்மளை எந்த அளவுக்கு தூரமாக்குவார், இபாதத்தை விட்டு, வணக்கத்தை விட்டு, துவாக்களை விட்டு, குர்ஆன் ஓதுகளை விட்டு எவ்வளோ தூரமாக்குவார்னு பார்த்து அதில் ஒரு மிகவுமே கவனமாக இருக்க வேண்டும். இது நகைச்சுவாக இருந்தாலும் அலி ரலியல்லாஹு காலத்தில் நடந்த சம்பவம். அபூ சிமால் என்றவரும் நஜ்ஜாசி அல் ஹாரிதி என்று இருக்கிறார். இவர் 2 பேரும் குடிகாரர்கள், சரியா, சாராயம் குடிக்கக்கூடியவங்க. அவர் முடிவெடுத்துட்டார், நஜ்ஜாசி அல் ஹாரிதி முடிவெடுத்துட்டாரு, நம்ம சாராயம் என்ன செய்யறதில்லை, இதுக்கு பிறகு நம்ம சாராயம் குடிக்க ரமலான் வந்துட்டான்ட்டு குதிரையில் போயிட்டு அபூ சிமால் நிற்கிறார். நின்றோடனே சாராயத்தை பற்றி அந்த இப்படி வர்ணிக்கிறார், எல்லாம் கொதிச்சு ரெடியாக இருக்குது, எடுத்தோடனே குடிக்கிறது தான்றார். இப்போ இவர் சொல்கிறாரு, ஒய்ஹக், ரமதான் மாதம், இந்த மாதத்துலேயுமா நீ இதை பேசுகிறா என்று சொன்ன உடனே அவர் இன்னும் கொஞ்சம் வர்ணிக்கிறார் சாராயத்தை. கூட்டாளி தான், நண்பர், இன்னும் கொஞ்சம் வர்ணிக்கிறார். வர்ணித்த உடனே சரி அது முடிச்சா என்ன தருவாயின்னு கேட்குறாரு இவர். இப்படி தான் என்னது நல்ல இந்த இதெல்லாம் கலந்த குங்குமம் கலந்த பானமெல்லாம் மாரி குடிக்கலான்னு மனசு என்ன செஞ்சுட்டு விட்டுட்டு இறங்கி போகிறார். 2 பேரும் குடிச்சிட்டாங்க. குடிச்சு உச்சகட்டத்துக்கு போன உடனேயே சத்தம் ஆரம்பிச்சிருந்தானே, அவர் கேச அவர் இவர் கேச. பக்கத்தில் உள்ள ஒரு அண்டை வீட்டார் என்ன செய்கிறாரு, வேகமாக ஓடி வாரார். 2 பேரும் குடிகாரன்னு விளங்கிட்டு கூப்பிட்டவர் குடிசைக்குள்ளால பாஞ்சு ஓடிட்டார். யார் கூப்பிட்டாரோ அவர் பாஞ்சு ஒரு குடிசைக்குள்ளால பாஞ்சு ஓடிட்டார். இவர் பிடிபட்டார். யாரு சும்மா போனார், யார் அவர் பிடிபட்டார். 80 கசையடி அழியலாம், சரியா, 80 கசையடி கொடுத்துட்டு 20 எக்ஸ்ட்ரா கொடுக்குறாரு கசையடி. அப்போ கேட்குறாரு, எதுக்காக இந்த எக்ஸ்ட்ரா 20 அடியடி கேட்குறாரு, ரமதானில் குடித்ததுக்காக. இது என்ன, ரமதானில் குடித்ததுக்காக உனக்கு எக்ஸ்ட்ரா 20 கசையடி என்றாங்க. ஃபிக்குகளை இது வரும். எதுக்காகண்டா ரமதானில் ஒருத்தர் பகிரங்கமாக இந்த மாதிரி பாவம் செஞ்சால் அவருக்குரிய தண்டனை அதிகப்படுத்தப்படும். 20 ஆண்டு 40 ஆண்டு இது இருக்குது. இதை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அநியாயமாக நோன்பையும் விட்டு பாவத்தையும் செஞ்சு அவர் தப்பிட்டார். கூப்பிட்டவர் வர்ணிச்சு கூப்பிட்டவர் ஓடிட்டார், சரியா, மாட்டவர் இவர். நினச்சி பாருங்க, இது நல்ல கெட்ட. இது நீங்கள் இந்த மாதிரி சொன்னது நமக்கு ஒரு நகைச்சுவான நிகழ்வு போல நமக்கு இருந்தாலும் இன்றைக்கும் இந்த குடியை விட்டு போட்டு ரமலானை தொடரணும், சிகரெட்டை விட்டு போட்டு ரமலானை தொடரணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஃபித்னாப்படுத்துறதுக்கு என்னது, அந்த நண்பர்கள் தான் மிக முக்கியமாக காரணமாக இருக்கக்கூடியவங்க நீங்கள் பார்க்கலாம். எனவே கெட்ட நண்பர்களை நம்மளுக்கு பக்கத்தில் என்ன செய்யக்கூடாது, வைத்துக்கொள்ளக்கூடாது. அல்லது இந்த நன்மைக்கு தூண்டாத அல்லது நமது நன்மைகளை சாதனைகளாக காட்டக்கூடிய ஆக்களை பக்கத்தில் வைக்கக்கூடாது. தொழுது முடிச்சுட்டு ஒரு ஒரு 8:15 தொழுது முடிச்சுட்டோன்னு இருக்குமே, எனக்கு உங்களே பார்க்குற டைமில் ஒரு ஃபீலிங் ஒன்று வருது. என்னென்னா, நான் சுஃபியான் இப்னு உயைனாட ஒரு செய்தி படிச்சிருந்தேன். உங்களோட தொழுகையும் அவரோட தொழுகையும் கிட்டத்தட்ட என்ன ஒன்று மாதிரி இருக்கின்றா. அதுக்கு பிறகு இவர் எப்படி இருக்கும், தொழுது 1 hour, அதில் இடையில இன்டர்வல் 2-3 நிமிஷம், சரியா, அதெல்லாம் குடிச்சு டீ குடிச்சு அது குடிச்சு மொத்தமாக பார்த்தா ஒரு 40 நிமிஷமோ 30 நிமிஷம் தொழுதிப்பார். சுஃபியான் இப்னு உயைனாக்கு இவர் உதாரணம் சொல்கிறார். காரணம், இவர் அந்த லெவலில் இல்லை. எது நண்பரோட இவருக்கு நண்பனோட அதாவது நண்பனை பார்க்குறாரு. நண்பனை பார்த்தா இவருக்கு அவர் சுஃபியான் இப்னு உயைனா தான், யார் பக்கத்தில் தொழுதவருக்கு. ஏன்னா அவர் தான் இவரை பள்ளி கூட்டிட்டு வந்திருப்பார். அதனால அவர் சொல்லுவார், நீங்கள் யாரை பக்கத்தில் சூழலில் வைத்துக் கொள்ளணும் தெரியுமா, உங்களை நீங்கள் அவரை கம்பேர் பண்ணி நீங்கள் பலகீனமான நிலையில் இருக்கிறீர்கள் என்று நினைக்கக்கூடியவர்களை சூழலில் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட நண்பர்களை என்ன செய்யுங்க, வைத்துக் கொள்ளுங்கள். உங்களே முன்மாதிரியாக எடுக்கக்கூடியவர்களை மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டு பிரயோசனம் இல்லை. பெரும்பாலும் பிள்ளைகள், அதுபோல் மற்றவர்கள், மனைவிமார்கள், தந்தை நல்ல ஒரு வணக்கசாலி என்று நினைக்கக்கூடிய கணவனையும் தந்தை ஒரு முன்மாதிரியாக நினைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதை விட நீங்கள் முன்மாதிரியாக நினைக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு இருக்கணும். அதிகமாக தொழக்கூடிய, அதிகமாக உங்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய, உங்களுடைய இஹ்லாஸை ஒவ்வொரு முறை கேள்வி கேட்கக்கூடிய, உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் உங்களுக்கு கேள்வி கேட்கக்கூடிய ஒருவரை உங்களுக்கு சூழ்நிலையில் நீங்கள் வைத்துக் கொண்டீர்கள் என்றால்
உங்களோட வணக்கம் உங்களுக்கு தெரியாமலேயே அப்படியே மாற்றங்கள் பெற்றுக்கிட்டு வரும். அதில் ஒரு பியூரிட்டி என்ன செய்யும், தூய்மை ஒன்று உங்களுக்கு வருது. எனவே மூன்றாவது அம்சமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அடுத்த ஒரு பிரதானமான அம்சம் வந்து பக்தாலீன்களை பக்கத்தில் வச்சுக்கொள்ளக்கூடாது. அப்படின்னா அது சோர்வுகளையும் சாதனைகளாக காட்டக்கூடியவங்களை நீங்கள் வைத்துக் கொள்ளவே கூடாது. இவர்களை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். யார? இந்த மாதிரியான நபர்களை நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் பக்கத்தில் நண்பர்களாக. அவர்கள் எங்களுக்கு ஒரு நிர்பந்தமாக மாறணும், கஷ்டமாக மாறணும். அப்படின்னா என்ன, அந்த இபாதத்து செய்வதற்கு ஒரு போராட்டமாக அவர்கள் என்ன செய்யணும், மாறணும். ஆனா நம்ம நிர்பந்தமா அவர்களோட போய்த்தான் ஆக வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமை நமக்கு என்ன செய்யும், உருவாகும். அது பிறகு எங்களுக்கு ஒரு வரக்கத்தாக என்ன செய்யும், அமையும் என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். நான்காவது, இந்த ரமதான்ல நம்ம செய்யக்கூடிய அமல்கள்லையே 2 விஷயங்கள் இருக்கு. 4வது 5வது அதை சொல்றேன். 4வது என்னன்னா, என்னென்ன வணக்க வழிபாடுகளை நான் செய்யணும் என்று ஆசை வைத்திருந்தேன், செய்யாமல் இருந்திருக்கிறேன், அத்தனை இந்த ரமதான்ல பட்டியலை போட்டு அந்த அத்தனை அமல்களையும் செய்கிற முடிவுக்கு வரணும். உதாரணமாக காலை திக்ருகளை ஓதணும் என்று நிறைய பேர் கனவு கண்டு கழிக்கிறாங்க. ஓதுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அது வேற. காலை திக்ர ஓதணும் அப்படி என்று யோசித்துக்கொண்டு இன்னும் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. காலை திக்ருகளை பாடமாக்குறதுக்கான ஒரு முயற்சி, ஓதுறதுக்கான ஒரு முயற்சி, ஒரு துவா புக்கை வாங்கிடுறது, சஹியான துவாக்கள் என்னென்னு வாங்கிடுறது. காலை திக்ருகளை நீ எதையுமே விடுவதில்லை. மாலை திக்ருகளை இந்த ரமதான்ல மாலை திக்ருகளில் எதையுமே விடுவதில்லை. உறங்குகிற நேரத்தில் என்னென்ன திக்ருகள் தரப்பட்டிருக்கோ அவைகள் எதையுமே என்ன செய்யறதில்லை, விடுவதில்லை. என்னென்ன சுண்ணத்துக்கள் அந்த நாளில் இருக்கு. நிறைய பேருக்கு துஹா தொழுகிற ஆசை இருந்துகிட்டே இருக்குது, விளங்கிட்டா? அப்படி ஜனாசா தொழு வரைக்கும் தொடரும். அப்படி இல்லாம துஹா தொழணும் என்ற ஒரு முடிவெடுத்து இந்த ரமதான்ல என்ன செய்யணும், நம்ம துஹா தொழுகிறணும். அல்லது இரவு தொழுக தொழுதுபடும். மற்ற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ராத்திபான சுண்ணத்துக்களை தொழுதுறணும், நஃபீல்களை தொழுதுறணும். இந்த மாதிரியான என்னென்ன வணக்க வழிபாடுகள்லாம் நீங்க செய்யணும்னு நினைக்கிறீர்களோ, இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் வரலாற்றில் வருவதை போல, இமாம் இப்னு தைமியா புறக்கணிக்கப்பட்ட மக்கள் தொழுதுட்டு விடப்பட்ட பள்ளிகளை கண்டு அந்த பள்ளியில போய் செஞ்சிருவார், ஒரு சுஜூது செஞ்சிருவார், தொழுதுருவார். இது அவருடைய வளமைகளில் உண்டாக இருந்துன்னு வருது. என்ன காரணம் என்றா, ஏற்கனவே மக்கள் தொழுத பள்ளி இப்போ தொழுகிற இடமாக அது இல்லை, அது புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கு. அங்கே ஒரு சுஜூதனை செஞ்சிருவார், செய்து விடுவார். நம்ம போற இடம் சில அறிஞர்களுடைய வளமைகள் இருந்தது. இதெல்லாம் அறிஞர்களுடைய வளமை நான் சொல்றதெல்லாம் குர்ஆன் ஹதீஸுக்கு முரண் இல்லாதவைகளை, சரியா? வளமைகள் இருந்ததுன்னு சொன்னா சில இடங்களுக்கு நம்ம போனோம்டா இந்த இடத்துல எனக்கான அல்லாஹ்வுடைய ஒரு சுஜூத் என்ன செய்யணும், எனக்கு இருக்கணும் அப்படின்றது. ஒரு கல்லில் நின்று கொண்டிருந்தாலும் இங்க ஒரு 2 ரக்காத் சுன்னத் என்ன செஞ்சிடணும், நான் அல்லாஹ்வுக்காக என்ன தொழுகிறோன்னு நினைக்கக்கூடியவளை. இது மாதிரி ரமலானுடைய நாட்கள்ல உங்களுக்கு நீங்க ஆசைப்பட்ட வணக்கங்கள் நிறைய விஷயங்கள் செய்யாம இருப்பீங்க. நிச்சயமாக அவைகள் எல்லாத்தையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த அமல்கள் அனைத்தையும் இந்த ரமலான்ல நான் செய்து விட வேண்டும். அதுக்கார்கள் இந்த எல்லாம் அதிலே முக்கியமாக திக்ர்கள் என்றது. லா யஸாலு லிசானுக்க ரத்பன் மின் திக்ரில், அல்லாஹ்வை திக்ர் செய்வது உங்களோட நாவு வந்து என்னது, ஈரமாகிக் கொண்டே இருக்கட்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதை இமாம் இப்னு கைம் அல் ஜௌஸியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் வழங்கப்படுத்தார். எப்படி வழங்கப்படுத்துறாருண்டா, திக்ர் ஒரு மனிதன், அப்போ ரமலான்ல புரிஞ்சு கொள்வதற்காக சொல்றேன், திக்ர் செய்கிற ஒரு மனிதனுக்கு வந்து 2 நிலை இருக்கும். ஒன்று நாவு திக்ர் செய்யும், உள்ளம் திக்ர் செய்யாது. இன்னொன்று வந்து உள்ளம் அல்லாஹ்வை பற்றி நினைச்சிட்டு இருக்கும், அல்லாஹ்வுடைய அல்லாஹ் எனக்கு செஞ்சவைகள் என்ன நினைச்சிட்டு இருக்கும், அந்த நன்றியை நினைச்சுக்கிட்டு இருக்கும். ஆனால் வாய் என்ன செய்யாது, திக்ர் செய்யாமல் நினைச்சுக்கிட்டு இருக்கும். அல்லாஹ் தஆலா இவ்வளோ தந்திக்கிறான், இந்த மாதிரி எனக்கு இபாதத்தை தந்திக்கிறான் நினைச்சுக்கிட்டு இருக்கும். இது வந்து திக்ருல் கல்ப். ஆனால் வாயால் திக்ர் செய்யாது. சில மனிதர்களை அல்லாஹ் தஆலா உள்ள திக்ரில் இருந்து, உள்ளம் சிந்திக்கக்கூடிய திக்ரில் இருந்து அதை ஞாபகம் ஊட்டி வாயால திக்ர் செய்ய வைப்பான். அப்படின்னா என்ன, அல்ஹம்துலில்லாஹ். உள்ளத்துல தான் ஃபர்ஸ்ட் திக்ர் தோன்றுச்சு, விளங்கிட்டா? உள்ளத்துல தான் திக்ர் தோன்றுச்சு, முடிவது அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தஆலா எனக்கு நிறைய இது வந்து வாயால திக்ருக்கு அவர் என்ன செஞ்சார் மாதிரி. எங்கிருந்து வரார், முதலாவது உள்ளத்திலிருந்து. சிலர் வாயால அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, ஆனா ஒரு வார்த்தை சுன்னத் என்பதற்காக சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அது அப்படியே அவருக்கு எங்க போயிருமெண்டா, உள்ளத்துக்கு போயிடும். வாயால திக்ர் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர் திடீர்னு சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்லி கொண்டிருக்கிற டைம்ல அவருக்கு இயற்கையாகவே உள்ளத்துக்குள்ள சிந்தனை போய் அல்லாஹ்வுடைய அருள்கள் ஞாபகம் வர ஆரம்பிக்கும், நன்றி ஞாபகம் வர ஆரம்பிக்கும், பாவங்கள் ஞாபகம் வர ஆரம்பிக்கும். அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு அவர் என்ன வருவார். அப்ப பாருங்க, நம்ம திக்ர் செய்ய பழகினோம் என்றால் நமக்கு உள்ளத்துல ஒன்றுமில்லாத நேரத்திலும் அந்த வாயால செய்யற திக்ர் என்ன செய்யும், உள்ளத்துக்குள்ள ஞாபகங்களை கொண்டு வந்து அதை அதிகப்படுத்தும். உள்ளத்தால நம்ம அல்லாஹ்வை நினைக்கக்கூடியவர்களாக இருந்தோம் என்று சொன்னா அது அப்படியே வாயுடைய திக்ருக்கு என்ன செஞ்சிடும், வந்துவிடும். எனவே நீங்க எல்லா நிலையிலும் வாயால் திக்ர் செய்யக்கூடிய அந்த இடம் உங்களுக்கு இருக்குமாக இருந்தா சிறப்பு என்னண்டா, உள்ளமும் வாயும் சேர்ந்து யாருடைய திக்ர்கள் ஈடுபடுகிறதோ அந்த திக்ர் தான் மிகச்சிறப்பு. ஆனா எந்த நிலையிலும் திக்ர் செய்கின்றவன் நஷ்டவாளியாக மாட்டான்.
வாயால் அவன் ஆரம்பித்தாலும் உள்ளத்துக்குள்ளே இல்லாது விட்டாலும் அது உள்ளத்துக்கு வந்து அப்படியே என்ன செஞ்சிடும், சேர்ந்துவிடும். உள்ளத்தால் ஆரம்பித்தாலும் அது வாய்க்கும் வந்து என்ன செஞ்சிடும், சேர்ந்து விடும். இந்த மாதிரியான அமல்களெல்லாம் நீங்கள் தேடி தேடி புரிதல் எடுத்து ரமலானுடைய நேரத்தில் இயன்ற அளவுக்கு ஒரு அமல் விடாமல் இவைகளெல்லாம் நான் செய்யணும் என்ற ஒரு வளமை நீங்கள் எடுத்துக்கொண்டு வந்தீங்கடா, உங்களுக்கு இன்னும் ரமலானுடைய நேரங்களும் காலங்களும் இன்னும் பொன்னானதாக என்ன செய்ய மாறும். அதில் இன்னொரு அமல் தான் இரவு தொழுகை. நம்ம இரவு தொழுகையுடைய சட்டங்கள் அவைகள் எல்லாம் ஒரு பகுதி இருக்குது. ஆனால் சலவுகள் வந்து அந்த இரவு தொழுகையை ரசித்த ஒரு 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 5 நிமிடங்கள் அந்த விஷயத்தை நான் சொல்லிடுறேன். ரமலானுடைய தொழுகையை பற்றி பொதுவாக இரவு தொழுகை பற்றி ரசூலுல்லாஹ் யாருடைய இரவு தொழுகை சிறப்பான தொழுகைன்னு சொன்னாங்க? எந்த நபருடைய தொழுகை சிறப்பான தொழுகைன்னு சொன்னாங்க? தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய தொழுகை. யாருடைய தொழுகை? தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய தொழுகையை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதாவது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தொழுகின்ற இரவு தொழுகை தான் சிறந்த என்று சஹீஹ் முஸ்லிமில் என்ன செய்கிறது செய்தியை நம்ம பார்க்குறோம். அவர் என்ன செய்வார் என்று சொன்னால், யனாமு நிஸ்பஹு, இரவுல அரைவாசி தூங்கிடுவார். இரவுல அரைவாசி தூங்கிடுவார். வயகூமு துலுதஹு, அதில் 1/3 எலும்பி தொழுவார். வயனாமு சுதுசஹு, அதில் 1/6 தூங்கி விடுவார். அதில் 1/6 தூங்கிடுவார். கணக்கு விளங்குதா? அதாவது இரவுல அரைவாசி அவர் என்ன செஞ்சிருவார். உதாரணம் 6 எடுங்க, 6ஆ பிரிச்சுடுங்க. இரவு பகுதிகளை 6ஆ பிரிச்சுட்டீங்கன்னு சொன்னால் அரைவாசி தூங்கிடுவார்னா என்ன? இப்போ கொஞ்சம் பேர் தூங்கிட்டு இப்போ தூங்கிறாங்க, சரியா? அதாவது என்னடா அரைவாசி தூங்கிடுவார்னு சொன்னால் 3, 6ல் 3 என்ன செஞ்சிருவார், தூங்கிடுவார். சரிதானே? 6ல் 3 அரைவாசி தூங்கிடுவார். 3ல் 1 எழும்புவார்டா 6ல் 2, 6ல் 2 தானே, 3ல் 1ன்றது, சரியா? அப்போ 6ல் 2 என்ன செய்வார், எலும்பி தூரம். இப்போ 1 மிச்சம், 6ல் 1 தான் மிச்சம். அந்த 6ல் 1 என்ன செய்வார், தூங்குவார். விளங்கிட்டா? அப்போ 3 பகுதி அவர் என்ன செஞ்சிருவார், தூங்கிடுவார். அடுத்த 2 பகுதி, அதாவது 3ல் 1 வரக்கூடிய 2 பகுதி 2 2 2ஆக என்ன செய்யும், 6 வரும் தானே. அப்போ 3ல் 1 பகுதி என்ன செய்வார், எலும்பி தொழுவார். பேலன்ஸாக ஒரு 6ல் 1 இருக்கு, அதில் ஒரு தூங்கிடுவார் அப்படின்னு வருது. இதான் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய வளமைகளில் உண்டு என்றாங்க. இப்போ கியாமுல் லைல் என்றா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா, இமாம் அஹ்மது பின் ஹம்பல் சொல்றாரு, மக்ரிப்லேருந்து ஆரம்பிக்கும். சூரியன் மறைஞ்ச நேரத்திலிருந்து நீங்கள் மக்ரிப் தொழுதாலும் கியாமுல் லைல் தான், இசா தொழுதாலும் கியாமுல் லைல் தான், இசாவுடைய சுன்னத் தொழுதாலும் இரவுல எழும்பி தொழுகிற தொழுகை தான், ஃபஜ்ர் வரைக்கும் அதுதான் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் சொல்றாரு. மற்ற அறிஞர்கள்லாம் இல்லை, கியாமுல் லைல் என்று இசாவுடைய அதானுக்கு பிறகு, இசாவுடைய வக்துக்கு பிறகு தான் கியாமுல் லைல் அப்படின்னு சொல்றது. எப்படி எடுத்துக்கொண்டாலும் சரி, நீங்க எங்க இதை ஆரம்பிக்கணும்னா நீங்க எதை புரிகிறீங்களோ அதுல இருந்து. அப்படின்னா இஷாலிந்துன்னு வைங்க, ஒரு 7 மணி அப்படின்னு இஷாவுக்கு அதான் தொழுகிற டைம்ல இஷாவுக்கு அதான் சொல்லிட்டேன்னா அந்த 7 மணி டு நீங்க 5 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரைவாசா பிரிச்சிருங்க. வணங்கிட்டா? 9 மணித்தியாலம் வருதுன்னு சொன்னா அதை அரைவாசாக பிரிச்சு அதுல அரைவாசி தூங்குதல் என்றது வருது. இது அடுத்த பகுதி நான் இதுதான் சிறப்பு. அரைவாசி தூங்குதல். அடுத்த அந்த அரைவாசிக்கு பின்னால எழும்பி தொழுவுறீங்க. 3ல் 1 பகுதி எழும்பி என்ன செய்றீங்க, தொழுவுறீங்க. அடுத்த கொஞ்சம் நேரத்தை என்ன செஞ்சிடறீங்க, நீங்கள் தூங்கி விடுகிறீர்கள். எப்படி என்றதுதான் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து தொழுகை. ரமலான் அல்லாத காலங்கள் இதுதான் வளமை என்று. ஆனா யார் தூக்கத்தை பயந்தாரோ, ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் தூக்கத்தை பயந்தாரோ, தனக்கு வித்திரு கிடைக்காது என்று பயந்தாரோ, அவர் ஆரம்பத்திலே என்னது, அதாவது தொழுது கொள்ளட்டும், தொழுது விட்டு தூங்கட்டும் என்று ஹதீஸ்ல செய்து வருது. தஹஜ்ஜுத் என்று சொன்னா தூங்கி விட்டு தொழுதல். தஹஜ்ஜுத் என்று சொல்றது இரவு தொழுகை தான், ஆனா தூங்கி விட்டு தொழுகிற தொழுகை. அப்படி முடியாதவர் என்ன செய்யலாம் என்று சொன்னால் என்னது, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்வது போல, அல்லது அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்வது போல, என்ன உத்திர கப்ல அன் அனாம், நான் தூங்குவதற்கு முன்னால் தொழுமாறு எனக்கு என்ன செஞ்சாங்க சொன்னார்கள். அதை ஒருவர் பயந்தார், வேற வேற காரணங்களால் அவருக்கு அப்படியான சிச்சுவேஷன் பயந்தா அவர் என்ன செய்யலாம், இசா தொழுது முடிச்சுட்டு அதை என்ன செஞ்சிடலாம், தொழுது விடலாம். இந்த ஜமாத்தாக தொழக்கூடிய தொழுகை பற்றி, பள்ளிகளில் ஜமாத்தாக தொழக்கூடிய தொழுகையை இஸ்லாமிய அறிஞர்கள் நீங்க பலர் பார்க்கலாம். பல அறிஞர்கள் அந்த நேரத்தில் நீங்க தொழுவதை விட தூங்கி எழும்பி வீட்டில் தொழுகிற தொழுகை தான் என்ன சிறப்பானது என்று சொல்லிக்கிறாங்க. என்ன காரணமாக அதை சொல்லிக்கிறாங்கன்னு சொன்னா, அந்த நேரத்தில் நீங்க உள்ளத்தால நினைச்சுக்கிண்டு, நீங்க குர்ஆன் ஓதிக்கண்டு, விளங்கிட்டா, நீங்க குர்ஆன் ஓதிக்கண்டு, நீங்க துவா செஞ்சுக்கண்டு, உங்களுடைய முழு ஹுதூரோட நீங்க தொழக்கூடிய தொழுகை தனிமையில நீங்க என்ன செய்றீங்க, தொழுறீங்க. ஆனா யாருக்கு அதுல பயம் இருக்கிறதோ, இந்த ஆர்வம் என்று போய் இருக்கிறது நமக்கு என்ன செஞ்சிடும், இல்லாம போயிரும் என்ற அச்சம் யாருக்கு இருக்கிறதோ அவர் என்ன செய்யட்டும், ஜமாத்தோட என்ன செய்யட்டும், தொழுது விடட்டும் என்றார். அப்போ எனவே நீங்க உங்களோட ஆர்வத்தை அதில் எடுத்துக்கிறோம். இல்லை நம்ம இப்போ சொல்ற டைம்லேயே பலருக்கு என்ன வந்துடும், நம்ம இப்போ ஜமாத் தான் சரி வரும், நமக்கு நம்ம ஆர்வமெல்லாம் சரி வராது, அப்படியே முடிவெடுத்துறாம ஒரு நாள் தொழுது பாருங்க. மாறி ஒரு நாள்
வீட்டில் இந்த மாதிரி எழுப்பி தொழக்கூடிய சகோதரர்கள் இருப்பாங்க. நான் ஜெனரலாக சொல்றேன். அதாவது அந்த மாதிரி தொழுது பாருங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய தொழுகை இப்படி ஒரு சிறப்பு சொல்லப்பட்டீங்க. இந்த மாதிரி நம்ம என்ன செய்வோம், தொழுது கொள்வோம். இப்படி நீங்க தொழுது பயிற்சி எடுத்து ஒரு நாள் இப்படி ஒரு நாள் இப்படி. சஹாபாக்களுடைய காலத்தில் உமர் ரலியல்லாஹு ஏற்பாடு செஞ்ச அந்த தொழுகை, ஜமாத்தாக எல்லாரும் தொழுகிற தொழுகை, உமர் ரலியல்லாஹு தொழுததாகவோ அலி ரலியல்லாஹு தொழுததாகவோ எந்த ஆதாரங்களும் இல்லை, அதுல இல்லை. ஏன்னா உமர் ரலியல்லாஹு என்ன சொல்லிட்டு போறாங்கடா, தூங்கி நீங்க தொழுறீங்களே அது இதை விட சிறப்பானது சொல்லிட்டு தான் போறாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அப்படி தொழுததாக இல்லை, காசிம் அப்படி தொழுதாக இல்லை, காசிம் பின் முகமது பின் அபி பக்கர் அவர் தொழுதாக அப்படி இல்லை, சாலிம் ரலியல்லாஹு அப்படி தொழுதாக என்ன இல்லை. அதே போல பெரும் பெரும் குர்ராக்களாக அறியப்பட்டவர் அப்படி தொழுதாக இல்லை. பிழை என்பதற்காக அல்ல, இது பிழை என்பதற்காக அல்ல, இது எதற்காக வந்திருக்குது உங்களுக்குண்டா, நம்மளால எங்கள்கிட்ட மிகப்பெரிய குர்ஆன் இல்லை, எங்களுக்கு ஓதுறதுக்கான என்ன, அதாவது மனனம், மிகப்பெரிய குர்ஆன் இல்லைன்னு மனனம் இல்லை, இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கிற காரணத்தின் காரணமாக நாங்கள் என்ன செய்கிறோம், அங்கே தொழுறோம். ஆனால் பல சலஃபு அறிஞர்கள் எப்படி சொல்றாங்கடா, 10 வசனம் 10 சூறா உனக்கு தெரிந்திருந்து அதை இரவு முழுதும் நீ திருப்பி திருப்பி ஓதுவ உனக்கு சிறந்தது, அதை இரவு முழுதும் நீ திருப்பி திருப்பி ஓதுவது உனக்கு சிறந்தது, இதை விட இந்த மாதிரியான ஒரு நிலைமை விட உனக்கு சிறந்தது என்றாங்க. எனவே உங்களுடைய முயற்சிகளை அந்த ஜுஹூதுகளை எடுப்பதற்கான ஒரு மிகப்பெரிய முயற்சி எடுக்க வேண்டும். இந்த இரவு தொழுகையில் இன்னொரு விஷயத்தை நீங்க பாருங்க. இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ஒரு பள்ளியில இமாம் அஹ்மது பின் ஹம்பல் அந்த அமீர் என்ன செய்யறார், அவர் தொழுகை சொல்றார் இமாம் அஹ்மது பின் ஹம்பலுக்கு. அவர் தொழுவிச்சா இமாம் அஹ்மது பின் ஹம்பல் கான ஹசன் அஸ்ஸவுத், அழகான முறையில் குரலுள்ளவராக இருந்தார். அதனால் அவர் தொழுவிக்கிறார். தொழுவித்தா பள்ளி நிரம்பி வழியுது. 1-2 நாள் பார்க்குறாரு, பள்ளி நிரம்பி வழியுது. இமாம் அஹ்மது பின் பார்த்த உடனே சொன்னாரு, என்னது இது பொருத்தமானது அல்லன்றார், இது பொருத்தமானது அல்ல, உங்களுடைய மஸ்ஜிதுகளெல்லாம் விட்டுட்டு நீங்க இங்கே வாரீங்க. இப்போ எதுக்காக, இமாம் அஹ்மது பினுடைய குரலுக்காக நீங்க வாரீங்க. அப்ப அந்த மஸ்ஜிது காலியாகும், இந்த ஒரே நிபந்தனை, அந்த மஸ்ஜிது காலியாகுமாக இருந்தா அல்லது அந்த மஸ்ஜித் கிரௌடு குறையமாக இருந்தா, அதாவது வீட்டுக்கு பக்கத்தில் நம்ம தொழுகிற இடத்துக்குள்ள நல்ல மஸ்ஜித், குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு மஸ்ஜித் குறையுமாக இருந்தா, குரலுக்காக வேண்டி இந்த பக்கத்துக்கு என்ன நம்ம வாரதாக இருந்தால் இது கூடாது. அங்க குறையாது, அங்கேயும் நிறைய மக்கள் தொழுவாங்கன்றா அது பிழை கிடையாது, சரியா? அப்படி இல்லாத பட்சத்தில் இதை கூட அவர்கள் கவனம் எடுத்தார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு பார்க்குறாங்க, பள்ளியில ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு காரிக்கு பின்னால தொழுகிறாங்க. அவங்களோட தொழுகிற ஒரு நோக்கமாக என்ன இருந்துச்சுன்னா, நீண்ட நேரம் தொழணும் இருந்துச்சு, நல்ல குரல் உள்ள ராகத்துள்ளவர்களாக தேடி தேடி தொழுதார்கள். அப்போ ஒரு உமர்லாம் சொல்றாங்க, குர்ஆனை பாட்டாக நீங்க எடுத்துக்கொண்டீர்கள்னு சொன்னாங்க. குர்ஆனை நீங்க இத்தஹல்துமுஹு அகானி, பாடல்களாக நீங்க எடுத்துக்கொண்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி. ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ் வரலாற்றில் வரக்கூடிய ஒரு முக்கியமான குறிப்பு என்னன்னா, யார் குர்ஆனை ஓதினாலும், குரல் வளமற்றவர் ஓதினாலும் அவர் அழுவார் அப்படின்னு. வசனங்களால தாக்கமுறக்கூடியவராக இருந்தால் மெட்டால ராகத்தால தாக்கமுறுவதை விட ஹக்கீக்கத் அந்த யதார்த்தத்தை அவர் உணரக்கூடியவராக இருந்தார்கள். அப்போ இவைகள் எல்லாம் எங்களுக்கு ஏன் கஷ்டமாகுது அப்படின்னா, நாங்கள் அதுக்கான போராட்டமே கொடுக்கல, வேறொன்றும் இல்லை. நாங்கள் அப்படி ஒரு சலஃபுகளுடைய வரலாறை படிக்கிறது அல் குலு ஃபில் மிசாலியா, முன்மாதிரியில் நமக்கு சாத்தியம் இல்லாத முன்மாதிரி அங்கே சொல்ற மாதிரி நமக்கு விளங்கின உடனே அதை அப்படியே விட்டுறது. இதனால நமக்கு அந்த இரவு தொழுகைகள் இப்படி பலவிதமான கஷ்டங்களுக்கு உள்ளாகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் சூழ்நிலைகளை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே இரவுல செய்யக்கூடிய அந்த வணக்கங்கள், இந்த வணக்கங்கள்ல இப்படிப்பட்ட செய்திகளை நம்ம சலஃபுகளுடைய வரலாற்றிலிருந்து என்ன செய்கிறோம் படிக்கிறோம் பார்க்கிறோம். எனவே ரமதானில் செய்யக்கூடிய அதாவது இந்த வணக்க வழிபாடுகள் என்ற பகுதியில் மேக்சிமமாக நம்ம தேடி தேடி சில வணக்க வழிபாடுகளை நம்ம செய்ய வேண்டும். அதோடு சேர்ந்து இந்த இரவு தொழுகை விஷயத்தில் பல விதமான ஒரு கவனங்களை எடுத்து, பல்வகைமையான ஒரு கவனங்களை எடுத்து நம்ம இதில் என்ன செய்யணும், முழுமையான ஒரு ஈடுபாடை காட்ட வேண்டும். இறுதியாக அன்புள்ள சகோதரர்களே, இந்த ரமதானை பொறுத்த வரைக்கும் இந்த ரமதான் நம்மை பக்குவப்படுத்தி விட்டு வெளியேறினான், நம்மளை தூய்மைப்படுத்தி விட்டு வெளியேறினான், நமது உணர்வுகளை அதாவது மிகவும் உச்சகட்டமான நிலையை வைத்து வெளியேறினாள். சில அறிஞர்கள், அல்லாஹு ஆலம், அதை நம்ம மறுக்கிறதுக்கும் இல்லை, சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னால், லைலத்துல் கத்ருடைய இரவு என்று சொல்லப்படக்கூடிய இரவுகள் இருக்குதே, அதுல சில மக்களுக்கு அல்லாஹு தாலா மலக்குமார்களுடைய சலாத்தை கேட்க வைப்பான், மலக்குமார்களுடைய சலாமை அல்லாஹு தாலா கேட்க வைப்பான். அதுக்கு என்ன ஆதாரமாக சொல்றாங்கண்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு சஹாபி சொல்ற, அல்லாஹ்வின் தூதரே உங்களோடு இருந்தா நாங்கள் ஈமானோடு இருக்கிறோம், வீட்டுக்கு போயிட்டா நாங்கள் கொஞ்சம் என்ன செஞ்சிடுறோம், குறைந்து விடுகிறோம். ஹசனுல் பஸர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றார் ஒரு வார்த்தையில் என்னன்னா, என்னோடு இருக்கக்கூடிய சகோதரர்கள் என் குடும்பத்தை விட எனக்கு விருப்பமானவர்கள். ஏன்னா என் குடும்பத்துக்கு போனால் எனக்கு உலக ஞாபகம் வருது, என்னோடு இருக்கக்கூடிய சகோதரர்கள்ட்ட வந்தால் எனக்கு மறுமை ஞாபகம் என்ன செய்யுது வருகிறது அப்படின்றாரு. இந்த மாதிரியார் நிலைமையில உங்கள்கிட்ட வந்தால் நாங்கள் ஈமானோடு இருக்கிறோம்,
உணர்வுகள்லாம் அதிகமாக போகுது. அங்கே போன உடனே குறையுதுன்ற ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, நீங்கள் என்னிடத்தில் இருப்பதைப் போலயே நீங்கள் அங்கேயும் இருந்தீர்கள் என்றால் லசாஃபஹத் குமுல் மலாயிகா, மலக்குமார்கள் உங்களுக்கு முசாஃபஹா செய்திருப்பார்கள் அப்படின்னு நினைச்சாங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்படின்னா ஒருவருடைய ஈமான் அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை வருகிற நேரத்தில் மலக்குமார்களுடைய ஒரு முசாஃபஹா, ஒரு சலாம் என்பது கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை இந்த ஹதீஸ் என்ன செய்து எங்களுக்கு சொல்றதை பார்க்கிறோம். இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல வருது. அவர் பவாசீர்களால் பாதிக்கப்பட்டார், மூலவியாதியால் என்ன செஞ்சாரு, பாதிக்கப்பட்டார். அதனால மிச்சம் கஷ்டப்பட்டார், 30 வருடங்களுக்கு மேலாக கஷ்டப்பட்டார். எந்த அளவுக்கு அவர் கஷ்டப்பட்டார் அப்படின்னு சொன்னால், மலக்குமார்களுடைய சலாத்தை அல்லாஹு தஆலா அவருக்கு கேட்க செய்தான்னு பார்க்கிறோம். மலக்குமார்களுடைய என்னது இன்னஹு கான யுஸல்லமு அலைஹி, மலக்குமாருடைய சலாத்தை அல்லாஹு தஆலா அவருக்கு கேட்க செய்தான் அப்படின்றத பார்க்கிறோம். ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த சலாம்களை அவர் கேட்காம ஆகிட்டாரு. என்னடான்னு பார்த்தால், அந்த நோயை தடுத்துக் கொள்வதற்காக அவர் என்ன செஞ்சாரு, சில மருத்துவ முறைகளை செய்திருந்தார். அதனால் அந்த சலாம் என்ன செஞ்சது இல்லாம போச்சு. அப்படின்னு செஞ்சது பாவம்னு அர்த்தம் அல்ல, உச்சகட்ட பொறுமை ஒன்று இருக்குதே, அந்த பொறுமை அவருக்கு என்ன செஞ்சது குறைஞ்ச. அதுக்கு பின்னால் அவர் விட்டு விட்டால் சலாம் மீண்டும் மறுபடியும் என்ன கேட்க ஆரம்பித்துன்னு சொல்றாங்க. ஒரு மனிதன் ஒரு நல்ல உணர்வை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை வருமாக இருந்தால் அவனுக்கே தெரியும். முதலாவது சாட்சி பலில் இன்சானு அலா நஃப்ஸிஹி பஸீரா, தனக்கே மனிதன் சாட்சியாக இருப்பான். நான் உண்மையிலே இந்த ரமலானை ஒழுங்காக பயன்படுத்தினா இல்லையா, முழுமையான இரவுகளில் தொழுதனா இல்லையா, என்னுடைய தனிமையும் இறைவனோடு அந்த முஹாசபம் எப்படி இருந்தது என்றெல்லாம் அவனுக்கு என்ன செஞ்சிடும், அவனுக்கு தெரிய வரும், அவனுக்கு புரிய வரும். பல சலஃப் அறிஞர்களுடைய செய்திகளை பார்க்குறோம். ரமலானுடைய விடிவில், ரமலான் முடிஞ்சு பெருநாளுடைய காலையில் சந்தோஷமான நாளிலும் அவங்களுடைய முகத்தில் கவலைகள் தெரியும். அப்போ இந்த சந்தோஷமான நாளில் நீங்கள் கவலையாக இருக்கிறீங்களேன்னு கேட்கப்பட்டால் அவர்கள் சொன்ன பதில்கள் என்னடா, இது சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாள்னு எனக்கு தெரியும், ஆனாலும் 30 நாளுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்ற கவலையே என்ன செஞ்சுட்டு இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்தது என்று அந்த சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று ஏற்றுக்கொள்றாங்க. அந்த கவலையுடைய நியாயத்தையும் என்ன செய்யறாங்க, சொல்லக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது நமக்கு இருக்க வேண்டும். இந்த ஒரு போராட்டம், இந்த முஹாசபா, இந்த மாதிரியான ஒரு தயார் நிலை இந்த ரமதான்ல நமக்கு என்ன செய்ய வேண்டும், நிறைய வர வேண்டும். இப்படியான எண்ணங்களோடு நம்ம போவோம் என்று சொன்னான். இப்படியான எண்ணங்களோடு போவோம் என்றால் இமாம் இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வது போல அந்த நல்ல மக்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், எந்த ஒரு சிறப்பையும் விட்டு விட மாட்டார். நான் இந்த சிறப்பை செஞ்சுக்கிறேன், எனக்கு இது தேவையில்லைன்னு விட மாட்டாங்க. எல்லா சிறப்புகளையும் தேடி 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 செய்வார்கள். எந்த ஒரு சின்ன ஒரு பாவத்திலே நான் இவ்வளோ பெரிய பாவத்தை விட்டிருக்கிறேனே என்று அலட்சியமாக இருக்க மாட்டார்கள். எல்லா பாவத்தையும் விடுவதற்கான முயற்சி எடுப்பார்கள். எங்கே அவர்கள் பலகீனப்பட்டு விடுகிறார்களோ அங்கே அவர்களது நீயத்து அவர்களை காப்பாற்றும் என்றார். அப்படின்னா என்ன, இதுலையும் மேக்சிமமான முயற்சி எடுப்பாங்க, இதுலையும் மேக்சிமமான முயற்சி எடுப்பாங்க. எங்க பலகீனப்பட்டுறாங்களோ அங்க அவங்களுடைய உண்மையான தூய்மையான எண்ணம் இருந்துச்சே, அது அவர்களை காப்பாற்றும். அப்படின்னா அந்த நன்மை என்ன செஞ்சிடும், அவருக்கு எழுதிடும். உண்மையாக இருந்தால் ரப்புக்கும் அலமு பிமா ஃபீ நுஃபூசிக்கும், உங்களோட உள்ளங்களில் என்ன இருக்கிறது என்பதை அல்லாஹு தஆலா அறிந்தவனாக இருக்கிறான் என்று. எனவே அன்புள்ள சகோதரர்களே, முழுமையான ஒரு முயற்சி எடுக்க வேண்டும். இமாம் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், எத்தனையோ சின்ன சின்ன அமல்கள் எண்ணங்கள் பெரிதாக்கிவிடும், எத்தனையோ பெரிய பெரிய அமல்கள் எண்ணங்கள் என்ன செஞ்சிடும், அதை சிறிதாக்கிவிடும். நீங்கள் செஞ்ச சின்ன அமலாக்கலாம், ஆனால் நீங்கள் படுகின்ற வலி, வேதனை, அல்லாஹ்விடத்தில் கெஞ்சுகின்ற கெஞ்சுதல், இவைகளெல்லாம் அந்த அமலை என்ன செஞ்சிடும், உங்களுக்கு பெரிய நன்மையாக நியத்துக்களால் கொண்டு வந்து சேர்த்து விடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதத்தை புரிந்து, அவருடைய புனிதத்தை புரிந்து, அவருடைய சிறப்புகளை புரிந்து, இன்னும் உள்ள செய்திகளை வைத்து மனதை தயார்படுத்தக்கூடிய தொடர்கள் எடுக்கப்பட்டு நமது உள்ளத்தை வலுப்படுத்தி அந்த ரமலானுக்குள்ள அந்த ஒரு அழகிய சுமையோடு நம்ம நுழைந்து அது சுகமான ஒரு சூழ்நிலை அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவருக்கும் தருவதற்கு தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. ஹதமா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஸலாமு அலைக்கும். இது உங்கள் பயான் நெட்வொர்க் தமிழ். இந்த வீடியோ பிடிச்சி இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அன்புக்கு நன்றி இஸ்லாமிய நெஞ்சங்களே.